அத்தியாயம் 1. முதலில் ரேஷ்மாவை அறிமுகப்படுத்தட்டுமா அல்லது ரிஷிவர்த்தனை அறிமுகப்படுத்தட்டுமா? இந்த 2 விரல்களில் ஒன்றை தொடுங்கள். ஓ மை காட், முதலில் ரிஷியை பற்றித்தான் சொல்ல வேண்டும். ரிஷிவர்த்தனை உங்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டுமா என்ன? அவனை பற்றி எனக்கே தெரியாத தகவல்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடும். ரிஷிவர்த்தன் எப்போதும் காப்பி கோப்பையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டுதான் பருகுவார். தகவல் ப. மூர்த்தி, பெங்களூர் என்று போன வாரம் குமுதத்தில் வந்திருக்கிறது. ராணிமேரி காலேஜ் ஹாஸ்டல் 24ஆம் அறையில் தங்கியுள்ள செல்வி வசந்தா, செல்வி சுபாஷினி, செல்வி மதுமிதா ஆகிய மூவருமாக சேர்ந்து ஒரு பக்க சுவர் முழுக்க விதவிதமான ரிஷிவர்த்தன்களை சேகரித்து ஒட்டி தினம் தூங்கி எழுந்ததும் அவனை பார்த்து கண்ணடித்து குட் மார்னிங் சொல்லி குனிந்து தங்கள் நெகிழ்ந்த ஆடைகளை பார்த்து கொண்டு சீ பார்க்காதே போக்கிரி பையா என்று சினுகுவதாக ஒரு வதந்தி உண்டு. நட்சத்திர குட்பை என்கிற ஆங்கில சினிமா இதழில் ரோபி காட்கில் என்கிற புத்தம்புது இந்தி நடிகை கதைக்கு அவசியம் என்றால் சென்சார் அனுமதித்தால் நிர்வாணமாக நடிக்க தயார் என்று பரபரப்பான பேட்டியளித்த பாரத பெண்மணி தன் பேட்டியில் 1,00,000 பேருக்கு முன்னால் ஒரு மேடையில் ரிஷிவர்த்தனுக்கு ஆழமான முத்தம் கொடுக்க ஆசைப்படுவேன், அவர் அனுமதித்தால் நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் பரபரப்பான பேட்டியளித்துள்ளார். நிற்க இந்தாருங்கள் அலிரப்பர். ரிஷிவர்த்தன் ஒரு சினிமா நட்சத்திரம் என்று கற்பனை செய்து கொண்ட உங்கள் எண்ணத்தை அழித்து கொள்ளுங்கள். ஆயிற்றா? இந்தாருங்கள் பென்சில். ரிஷிவர்த்தன் அகில உலகமும் பிரமிக்கும் பாராட்டும் பல சாதனைகள் புரிந்த இந்திய கிரிக்கெட் வீரர் என்று எழுதி கொள்ளுங்கள். ரிஷிவர்த்தன் ஒரு பயோடேட்டா. பெயர் சர்டிபிகேட்டில் ரிஷிவர்த்தன், செல்லமாக ரிஷி, ரேஷ்மாவுக்கு மட்டும் ரிஷ். வயது 2வது திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கிற 27 வயது. தொழில் சிக்ஸரும் பவுண்டரியும் விளாசுவது. முகவரி முன்பு பெங்களூர், தற்போது டெல்லி. நண்பர்கள் ரேஷ்மாவின் காதலை ஆதரிக்கிறவர்கள், எதிரிகள் ரேஷ்மாவின் காதலை எதிர்ப்பவர்கள். எரிச்சல் பத்திரிகையாளர்களின் பர்சனல் கேள்வி. மறக்க விரும்புவது விவாகரத்து விவகாரங்கள். இணைக்க விரும்புவது கல்கத்தா ஈடன் கார்டனில் 1,10,000 ரசிகர்கள் முன்னிலையில் டிவி கவரேஜ் பற்றி கவலைப்படாமல் ரேஷ்மா அளித்த முத்தம். நம்புவது ஒரே நண்பன், இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ராகுல். சவாலாக கருதுவது சந்திக்கப் போகிற டால்பின் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் செமிஃபைனல்ஸ் மற்றும் ஃபைனல் மேட்சுகளை. சமீபத்திய சாதனை, உடல் நலமில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்த தன் விவாகரத்து செய்த மனைவியை போய் பார்த்து நலம் விசாரித்தது. நீண்டகால சாதனை, இந்திய கிரிக்கெட் அணியின் இதயமாக விளங்குவது. உலகமெங்கும் ரசிகர்கள். ரிஷிவர்த்தன் தன் திறமையால் வளர்ந்தவன். பள்ளி நாட்களில் தன் அப்பாவிடம் எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், பொம்மை வேண்டாம், கிரிக்கெட் மட்டை வேண்டும் என்று கேட்டவன். பள்ளியின் விடுமுறை நாட்களில் பெங்களூரில் இருந்து மைசூருக்கு ஓடிவிடுவான். அங்கே தாத்தா வீடு இருந்தது. அந்த வீட்டில் 7 மாமாக்கள். தாத்தா வீட்டின் பின்புறம் மகா தோட்டத்தில் பெரிய திறந்தவெளி. கேரம் போர்டும் சீட்டுக்கட்டும் விளையாடி கொண்டிருந்த மாமாக்களை கிரிக்கெட்டில் ஆர்வப்படுத்தி நேரம் காலமில்லாமல் விளையாடுவான். பள்ளி இறுதியின் போது கிரிக்கெட் பற்றி அத்தனை விபரங்களும் அத்துப்படி. எந்த வருடத்தில் எந்த மேட்சில் எந்த பிளேயர் முதல் செஞ்சுரி அடித்தார் என்று கேட்டால் கம்ப்யூட்டரை முந்திக் கொண்டு இவன் பதில் சொல்லிவிடுவான். அந்த மேட்சில் அம்பையர் யார் என்கிற உபரி தகவலுடன். இவன் படித்த கல்லூரியில் அதுவரை கிரிக்கெட் டீமே கிடையாது. இவன் போய்தான் அமைத்தான். இன்டர் காலேஜ் மேட்சுகளில் அதன் பிறகு இவன் படித்த காலேஜ் தான் தொடர்ந்து ஜெயித்தது. ஒரு மேட்சில் 24 பந்துகளை சந்தித்து 12 பவுண்டரி 2 சிக்ஸர்களுடன் கூடிய இவனது 78 ரன்களை குறிப்பிட்டு ரிஷிவர்த்தன் எ ஃபியூச்சர் ப்ராமிஸ் டு பி அப்சர்வ்டு க்ளோஸ்லி என்று ஹிந்து பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். காலேஜில் இறுதி வருடம் படித்தபோது கர்நாடக மாநில அணியில் இடம்பெற்றான் ரிஷி. ரஞ்சி டிராபி மேட்ச் ஒன்றில் ஆல்ரவுண்டரான இவனை அந்த அணியின் கேப்டன் வேண்டுமென்றே 7வது டவுனில் போட்டு வைத்திருந்தான். எதிர்த்து விளையாடிய மகாராஷ்டிரா அணி இவன் பவுலிங்கை சந்திக்க திணறியது. முதல் இன்னிங்ஸில் முதல் வரிசை ஆட்டக்காரர்கள் 4 பேரை 28 ரன்கள் கொடுத்து தூக்கிவிட்டான் ரிஷி. ஆனாலும் அணி சமாளித்து ஆடி 1.5 நாட்கள் தாக்கு பிடித்து 310க்கு ஆல் அவுட் ஆனார்கள். கர்நாடகாவின் கேப்டன் அய்யூப் தலைமையிலான அணி உற்சாகத்துடன் பேட்டிங்கில் இறங்கியது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக போன அய்யூப் முதல் ஓவரிலேயே அவசரப்பட்டு ஒரு பந்தை லாங் ஆனில் சிக்ஸர் அடித்து அசத்த நினைத்து தூக்க வேகம் போதாததால் பவுண்டரிக்கு 10 அடி முன்னால் ஈஸி கேட்சாக முடிந்தது. அய்யூப் எச்சில் துப்பிக்கொண்டே பெவிலியனுக்கு திரும்பினான். ரிஷியை நேராக பார்ப்பதை தவிர்த்து முகத்தில் சோடா குலுக்கி அடித்து கொண்டான். அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகள் சரிய ஸ்கோர் 47. சித்து விக்கெட் இழப்புக்கு தடுமாறி போன அய்யூப் 7வதாக இறங்க இருந்த ரிஷியை 6வதாக மாற்றி நிதானமா ஆடு, ஸ்கோர் முக்கியமில்ல, நின்றாக வேண்டும் என்று சொல்லி உள்ளே அனுப்பினான்.
ரிஷி இது தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு தங்க சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்து வெகு எச்சரிக்கையுடன் ஆடினான். முதல் 30 ரன்கள் சிங்கிள் டபுள் ரன்களாகவே எந்தவித ரிஸ்கும் எடுக்காமல் ஆடினான். அதற்குள் மகாராஷ்டிராவின் 5 பெயர்களின் தந்திரங்களும் பலவீனங்களும் அத்துப்படியாகிவிட்டன. அடித்து விளையாடத் துவங்கினான். இவன் அந்த மேட்சில் அடித்த முதல் பவுண்டரி கர்நாடகாவின் முதல் பவுண்டரி என்பதால் அரங்கில் எக்கச்சக்கமான ஆரவாரம் எழுந்தது. ரிஷி 84 இருந்தபோது ஒரு LBW அப்பீல் செய்தது மகாராஷ்டிரா. அத்தனை பேரும் கூட்டாக கத்தியதால் மிரண்டு போன அம்பையர் தடுமாறி தேர்ட் அம்பையரின் ஒப்பீனியன் கேட்க அவர் அப்பீலை நிராகரித்து விட்டார். ரிஷி 90க்கு வந்ததும் நிதானம் காட்டி சிங்கிளாக 94க்கு வந்தபோது ஒரு பந்து ரொம்பவும் லூஸாக வர 3 அடி முன்பாக சென்று அதை சந்தித்து அவர் திசையில் தூக்க பந்து சொய் என்று பவுண்டரி பென்ஸ் எல்லாம் தாண்டி கேலரியில் சென்று விழ அது ரிஷியின் முதல் செஞ்சுரி, முதல் சிக்ஸர். கூச்சல் ஓய 2 நிமிடங்கள் ஆயின. ரிஷி எல்லா திசைகளிலும் பேட்டை உயர்த்தி காட்டிவிட்டு ஆட்டத்தை தொடர்ந்தான். கர்நாடகாவின் அந்த முதல் இன்னிங்ஸ் 3வது நாள் முழுக்க தொடர்ந்தது. அன்றைய ஆட்டம் முடிய 30 நிமிடங்கள் இருந்தபோது ஆல் அவுட் ஆகியது. ஸ்கோர் 417. ரிஷிவர்தன் 178 நாட் அவுட். வியர்வை சொட்ட பெவிலியனுக்கு திரும்பிய ரிஷி அத்தனை கேமரா பிளாஷ்களை ஒரு சேர அன்றைக்குத்தான் சந்தித்தான். ஐயூப் கண்கள் கலங்க அவனை கட்டி தழுவி ஜெம் என்றான். மகாராஷ்டிராவின் 2வது இன்னிங்ஸ் ஆட்டம் மிச்சமுள்ள 15 நிமிடத்திற்கு நடக்க அதற்குள் 2 விக்கெட்டை இவர்கள் எடுத்துவிட்டார்கள். அதில் ஒன்று ரிஷிக்கு. 4வது நாள் லஞ்ச் பிரேக் முன்பாக மகாராஷ்டிரா சுருண்டுவிட்டது. 2வது இன்னிங்ஸில் வெறும் 147 ஆல் அவுட். வெற்றிக்கு தேவை வெறும் 41 ரன்கள் என்ற நிலையில் கர்நாடகாவின் 2ஆம் இன்னிங்ஸ் துவங்க அதில் ஓபனிங்கிற்கு ஐயூப் ரிஷியை அழைத்து கொண்டு பிட்சுக்கு நடந்தபோது தொடர்ந்த சீரான கைத்தட்டல் தனக்காக இல்லை என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. தேநீர் இடைவேளைக்கு பிறகு 5 நிமிடங்களில் ஆட்டம் முடிந்தது. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் சந்தேகமே இல்லாமல் ரிஷிக்கு கொடுக்க அந்த மேட்சில் அவனுடைய சாதனைதான் இந்திய கிரிக்கெட் போர்டை அவன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனாலும் அதற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்துதான் பையன் இதே ஸ்பிரிட்டில் விளையாடி கொண்டிருக்கிறானா என்று கண்காணித்து இந்திய அணியில் அவனை சேர்த்து கொண்டது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு 3 டெஸ்ட் சீரீஸ் போட்டிக்கு சென்றபோது ரிஷியை 12th மேனாக அழைத்து சென்றார்கள். முதல் டெஸ்டில் ஃபீல்டிங்கில் கொஞ்ச நேரம் நிற்க வைத்தார்கள். அப்போது இவன் ஓடி ஓடி சாதுரியமாக பவுண்டரிகளை தடுத்து 2ஆக்கியதற்கும் பர்ஃபெக்ட் ரிட்டர்ன் த்ரோவுக்கும் அணியினர் தவிர ஆடியன்ஸ் கைத்தட்டினார்கள். 2 அற்புதமான டைவிங் கேட்ச்கள் பிடித்தபோது அணியினர் ஓடி வந்து தலைக்கு மேலே தூக்கி கொண்டாடினார்கள். அந்த டெஸ்டில் இந்தியா தோற்றது. 2வது டெஸ்டை இந்தியா ஜெயித்தால்தான் 3வது டெஸ்ட் விளையாடுவதில் உற்சாகம் ஏற்படும் என்கிற நிலையில் மெல்போர்னில் களம் இறங்கிய போது டாஸ் வின் செய்து முதல் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவை விளையாட செய்தார்கள். அந்த இன்னிங்ஸில் போனால் போகட்டும் என்று 5 ஓவர்கள் பவுலிங் போட ரிஷி அனுமதிக்கப்பட்டான். அந்த 5 ஓவர்களில் ஒரு மெய்டன் ஓவர் கொடுத்து 19 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்து விட்டான். 2மே சென்டர் ஸ்டம்ப் என்கிற கிளீன் போல்டு. இந்திய கேப்டனுக்கு இனிமேல் நம்பிக்கை ஏற்பட்டு பேட்டிங் வாய்ப்பை 5வதாக அனுப்பி தந்தான். 80 ரன்கள் விளாசி அதர் எண்ட் பேட்ஸ்மேன் செய்த முட்டாள்தனத்தால் இவன் ரன் அவுட் ஆனான். ஆனால் 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளும் எடுத்து செஞ்சுரி போட்டு 143 நாட் அவுட்டாக நிற்க அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. இந்தியா அந்த 2வது டெஸ்டில் ஜெயித்ததற்கே ரிஷிதான் காரணம் என்று எந்த பத்திரிகையும் எழுத அவசியமின்றி எல்லோருமே உணர்ந்தார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீப் இட் அப் என்று வாழ்த்து அனுப்பி வைத்திருந்தார். 3வது டிசைடிங் டெஸ்ட் மேட்ச் சிட்னியில் நடந்தபோது ரிஷியின் ஆட்டம்தான் பெரிதாக ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியா கோச் ரிஷியின் பந்துகளை எப்படி சமாளிப்பது, அவனை எப்படி அவுட் செய்வது என்பதைத்தான் அதிக கவலையுடன் பேசினார். ஆனால் 3வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் சென்ற இந்தியா முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தன. 14 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்கிற மோசமான துவக்க நிலையில் 4வது பேட்ஸ்மேனாக ரிஷி அனுப்பப்பட்டான். ரிஷி தன் மீது வைக்கப்பட்டுள்ள முழு பொறுப்பையும் உணர்ந்து நிதானமாக ஆட முடிவு செய்து நிற்க அவனுக்கு வந்த முதல் பந்தை லேசாக தொட்டு 1 ரன் எடுக்க நினைக்க, ஆனால் மட்டைக்கு மையமாக பந்து படாமல் ஓரத்தில் பட்டுவிட முதல் ஸ்லிப்பில் இருந்தவன் 7 அடி வலதுபுறம் பாய்ந்து அந்த ரிஸ்கான கோச்சை பிடித்தே விட்டான். ரிஷி நம்பவே முடியாமல் சில வினாடிகள் நின்றுவிட்டு 1 ரன் கூட எடுக்காமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு பெவிலியனுக்கு நடந்தபோது அழுகை வரும் போல் இருந்தது. அரங்கம் முழுவதும் குண்டூசி நிசப்தம். தன் ஓய்வு அறைக்கு வந்து முகத்தை பொத்திக்கொண்டு ஓவென அழ துவங்கியவனை மற்ற வீரர்கள் இதெல்லாம் சகஜம் என்று சமாதானப்படுத்தினார்கள்.
அந்த இன்னிங்ஸில் இந்தியா 140க்கு ஆல் அவுட் ஆகிவிட இந்த டெஸ்ட் சீரீஸ் நமக்கில்லை என்று தீர்மானித்து விட்டார்கள். ஆஸ்திரேலியா பேட்டிங் துவங்கியது. ரிஷி தான் டக்கடித்த அவமானத்தை உள்ளே புதைத்து வெறியோடு பந்து வீசினான். பிட்ச் அவனுக்கு சாதகமாக அற்புதமாக பின்னி எடுத்தது. ஆஸ்திரேலியா 60 ஃபார் நோ லாஸ் என்று இருந்தபோது ரிஷி ஃபீல்டிங் பொசிஷன்களை மாற்றியமைத்து 2 சுலப பவுண்டரிகள் கொடுத்து பேட்ஸ்மேனை டெம்ப்ட் செய்து 3வது பந்தில் சில்லிகிட்டான் பொசிஷனில் கேட்ச் வாங்கிய ஜோடியை பிரித்து விட்டான். அந்த ஓவரில் மிச்சம் இருந்த 3 பந்துகளில் அடுத்தடுத்த 2 பந்துகளில் மேலும் 2 தொடர் விக்கெட்டுகள். ஹாட்ரிக். ஒரே ஓவரில் தொடர்ந்து 3 விக்கெட்டுகள். இந்திய அணியினர் அத்தனை பேரும் அவனை தழுவி முத்தமிட்டார்கள். ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவை முதல் இன்னிங்ஸில் 90 ரன்களில் முடித்து விட்டார்கள். ரிஷிக்கு மொத்தம் 6 விக்கெட்டுகள். 2வது இன்னிங்ஸில் ரிஷி அடித்த இரட்டை சதம் இன்றளவும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த இரட்டை சதம்தான் அந்த சீரீஸை வெல்ல கை கொடுத்தது. மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டு ரிஷிவர்தனுக்குத்தான். இந்தியாவில் அத்தனை ஸ்போர்ட்ஸ் பத்திரிகைகளும் அட்டையில் அவன் படத்தை போட்டன. வீரர்கள் டெல்லி வந்து விமானத்திலிருந்து இறங்கியதுமே ஒரு தொழிலதிபர் காண்டெசா கார் அவன் முன் நிறுத்தி அதன் சாவியை அவரிடம் கொடுத்தார். பாரத பிரதமர் கிரிக்கெட் வீரர்களை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்தார். அப்படி தான் விளையாடிய முதல் டெஸ்ட் சீரீஸ் மூலமாக கிரிக்கெட் ஸ்டார் ஆன ரிஷி இந்த 7 வருடங்களாக அந்த புகழை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த 7 வருடங்களில் எத்தனையோ சாதனைகளை முறியடித்தாயிற்று. திகட்ட திகட்ட புகழை அனுபவித்தாயிற்று. ஐயோ போதும் என்று சொல்லும் அளவிற்கு எத்தனை பணம்! ரிஷியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ராக்கெட் பாதை மாதிரி செங்குத்தான நேர்கோட்டு முன்னேற்றம் தொடர்கிறது. ஆனால் அவன் சொந்த வாழ்க்கையில் ரேஷ்மாவில் துவங்கி அதை சொல்லலாம். அத்தியாயம் 2. ரேஷ்மா. எங்கே சொல்லி பாருங்கள். ரேஷ்மா 23 வயது பூங்கொத்து. தேவதைக்கு ஒரு மானுட உதாரணம். போட்டியில் கலந்து கொள்ளாத உலக அழகி. இளமை ததும்பும் நாகரிக புயல். பார்த்த இளைஞர்களின் கனவு நாயகி. போதாதா, கண்ணில் ஆரம்பித்து கழுத்தில் இறங்கி கால்கள் வரை தனித்தனியாய் சிறுகுறிப்பு வேண்டுமா? எனில் டெல்லியில் அவள் தங்கியிருக்கும் லேடிஸ் ஹாஸ்டல் அறைக்கு பெண்கள் சாதாரணமாகவும் ஆண்கள் பெண் வேடம் போட்டுக்கொண்டும் போங்கள். அங்கே ரிஷிவர்தன் அவளுக்கு எழுதின ஒரு நீளமான கடிதத்தை அழகாக லாமினேட் செய்து சுவரில் மாட்டி வைத்திருக்கிறாள். அந்த கடிதத்தில் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு முழு பாரா ஒதுக்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி PKP என்ன எழுதிவிட முடியும்? ரேஷ்மா தன் அறையிலேயே உடற்பயிற்சி கருவிகள் வைத்து டைட்டான ஜிம் சூட் அணிந்து யாரும் பார்க்க கொடுத்து வைக்காமல் உடற்பயிற்சி செய்வதை தவிர டெல்லி YMCAயின் நீச்சல் குளத்திற்கு தினமும் சென்று ஸ்விம் சூட் அணிந்து தண்ணீருக்கே மோகம் வரும் அளவிற்கு நீந்திவிட்டு வருவது தவிர தவறாமல் பியூட்டி பார்லர் சென்று ஃபேஷியல், ஐப்ரோ ட்ரிம்மிங், ஹெட் மசாஜ், ஸ்டீம் பாத் என்று தன் அழகை பராமரிக்க நிறைய நேரம் செலவிடுவது தவிர சனிக்கிழமை இரவுகளில் மட்டும் தன் தோழிகளோடு நட்சத்திர ஹோட்டல் சென்று டிஸ்கோ நடனம் ஆடி மகிழ்வதை தவிர தனது கைனடிக் ஹோண்டாவில் டெல்லியின் சாலைகளில் சுற்றி ஏகப்பட்ட விபத்துகளுக்கு காரணமாக இருப்பதை தவிர அஜ்மல்கான் ரோட்டில் சதா ஷாப்பிங் என்ற பெயரில் கண்ட குப்பைகளையும் கிரெடிட் கார்டில் அள்ளிக்கொண்டு வருவதை தவிர ரேஷ்மா டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜுவாலஜி சப்ஜெக்டில் PhD செய்து கொண்டிருக்கிறாள். ரேஷ்மா தன் படிப்புக்காக இந்தியா வந்து 4 வருடங்களாகின்றன. இதோ கொஞ்ச நாட்களில் தன் தாயகம் திரும்ப போகிறாள். ரேஷ்மா இந்தியன் அல்ல. அவளது நாடு பர்மியா. பர்மியா பாகிஸ்தானுக்கு அருகில் உள்ள நாடு. முன்பு இந்தியாவோடு ஒன்றாக இருந்து பாகிஸ்தான் பிரிந்த சமயம் வம்பு செய்து பிரிந்து போன நாடு. அன்றிலிருந்து இன்று வரை பர்மியாவுக்கும் நமது இந்தியாவுக்கும் அரசியல் உறவுகள் சரியில்லை. எல்லை பிரச்சனை இருக்கிறது. பர்மியாவின் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் புகுந்து சில பகுதிகளில் ஆக்கிரமித்து கலவரப்படுத்தி கொண்டிருப்பதும் அவ்வப்போது எல்லைப்படைகள் கொஞ்சமாக சுட்டுக் கொள்வதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்தியாவோடு நாங்கள் என்றும் நட்புறவையே விரும்புகிறோம் என்று பர்மியாவின் அதிபர் எல்லா மாநாடுகளிலும் டிப்ளமேட்டிக்காக பேசிவிட்டு அதே சமயம் இந்தியாவுக்கு எதிரான சில சதி வேலைகளையும் மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருப்பவர். இந்த இடத்தில் அதை சொல்வது பொருத்தம். அதாவது இந்த கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் சுத்தமான கற்பனையில் செய்யப்பட்டவையே. ரேஷ்மா பர்மியாவின் பிரஜை. இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் தங்கி தன் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருப்பவள். பர்மியாவில் இருக்கும் ஒரே ஒரு அண்ணன் பெட்ரோல் பங்க் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். ரேஷ்மாவுக்கு கிரிக்கெட் என்றால் அத்தனை ஆர்வம். ஒரு சமயம் பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்டே மேட்ச் துவங்கி 10 நிமிடங்கள் இருக்கும் என்பது ஞாபகத்தில் வர அப்படியே ஓடி வந்து சோப்பு கையோடு டிவியை போட்டு யார் பேட்டிங் என்று பார்த்துவிட்டு அப்புறம்தான் தன்னை பார்த்து கொண்டு பதறி பாத்ரூமுக்குள் ஓடினாள்.
அந்த கட்டிடத்திற்கு எதிரில் வேறு ஒரு கட்டிடத்தின் மொட்டை மாடியில் இருந்து சதா இவள் அறையில் இவளின் நடமாட்டங்களை பைனாகுலர்ஸ் வழியாக பார்த்து ரசிக்கின்ற ஒரு இளைஞனுக்கு பாவம் அந்த சமயம் அதிர்ஷ்டம் இல்லாததால் அவன் அந்த காண கிடைக்காத காட்சியை தவற விட்டு விட்டான். எல்லா இளம் ரசிகைகளைப் போலவேதான் ரேஷ்மாவும் இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் ரிஷிவர்தனை தன் கனவு நாயகனாக வரித்து கொண்டு இறங்கிக் கொண்டிருந்தாள். தலையணை உரை போய் ரிஷிவர்தன் உருவத்தை எம்ப்ராய்டரி செய்து போட்டு அந்த தலையணையை அணைத்து கொண்டுதான் உறங்கிக் கொண்டிருந்தாள். ரிஷிவர்தனுக்கு கல்யாணம் என்று படித்ததும் அன்று பூராவும் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு அழுதாள். பிறகு மனதை தேற்றிக்கொண்டு அவனுக்கு நடந்த திருமணத்தை பற்றிய ரிப்போர்ட்டுகள், புது மனைவியின் பேட்டி, புகைப்படம் எல்லாம் பார்த்து நொந்து போனாள். ரிஷிவர்தன் என்ன ஒரு உயரம், கிட்டத்தட்ட 6 அடி. ஆனால் அவன் திருமணம் செய்திருந்த மனைவி கஜல் 5 அடி கூட இருப்பாளா என்பது சந்தேகம். அதை தவிர கஜலின் பேட்டியில் நிருபர், ஒரு பிரபல கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு கணவராய் கிடைத்திருக்கிறார், அதை பற்றி உங்கள் கருத்து? கஜல், பெருமைதான். ஆனாலும் ஒரு கிரிக்கெட் வீரர் எனக்கு கணவராய் கிடைத்திருக்கிறார் என்பதை விட என் கணவர் ரிஷிவர்தன் கிரிக்கெட் வீரராய் இருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். நிருபர், இது காதல் திருமணமா? கஜல், இல்லை, பெற்றோர் பார்த்து நடத்தியது. நிருபர், உங்கள் கணவர் விளையாடிய மேட்சுகளிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த மேட்ச் எது? கஜல், மன்னிக்கவும், அவர் விளையாடிய எந்த மேட்சும் நான் பார்த்ததில்லை. எனக்கு பொதுவாக விளையாட்டுகளில் அத்தனை ஆர்வம் இல்லை. என் ஆர்வம் கவிதை துறையில். உண்மையாய் சொல்லப்போனால் என் திருமணம் நிச்சயமான பிறகுதான் ரிஷி எவ்வளவு பாப்புலர் என்பது புரிந்தது. நிருபர், ஒரு கிரிக்கெட் வீரரான அவர் தன் விளையாட்டையே பார்த்திராத, கிரிக்கெட்டில் ஆர்வமே இல்லாத ஒரு பெண்ணை மனைவியாக அடைய எப்படி சம்மதித்தார்? கஜல், என்ன கேள்வி இது? பேட்டையும் பாலையும் வைத்துக்கொண்டா குடித்தனம் நடத்தப் போகிறோம்? கிரிக்கெட் அவருக்கு தொழில், அதை பற்றி எனக்கு ஆர்வம் இல்லையே ஒழிய அக்கறை உண்டு, அது போதும். நிருபர், இனி அவர் விளையாடும் மேட்சுகளை பார்ப்பீர்களா? கஜல், பார்க்கக்கூடாது என்று விரதம் எதுவும் இல்லை. என் விருப்பத்திற்காக பார்க்க மாட்டேன், அவர் சந்தோஷத்திற்காக பார்ப்பேன். நிருபர், கிரிக்கெட்டில் அவர் இதுவரை என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார் என்று தெரியுமா? கஜல், நிறைய பணம் பண்ணியிருக்கிறார் என்று தெரியும். இந்தி நடிகைகளுடன் இணைத்து கிசுகிசுக்களில் அடிபட்டிருக்கிறார் என்று தெரியும். நிருபர், ரிஷிவர்தனுக்கு ஏராளமான ரசிகைகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? கஜல், ரசிகைகள் தானே, இருந்துவிட்டு போகட்டுமே. நிருபர், திருமண வாழ்வில் உங்களுக்குள் ஊழல்கள் வந்தால் எப்படி சமாளிப்பீர்கள்? கஜல், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அவசியப்பட்டால் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், வந்து சமாதானம் செய்துவிட்டு போகலாம். அந்த பேட்டியிலிருந்து கஜல் கொஞ்சம் முன்கோபம், திமிர், அலட்சியம் நிறைந்த பெண் என்று ரேஷ்மா கற்பனை செய்தாள். கரெக்ட் ரேஷ்மா, கஜல் அப்படிப்பட்டவள்தான். அவள் கணவன் பாரத பிரதமராக இருந்தால் கூட அலட்சியப்படுத்தத்தான் செய்வாள் என்றான் ரிஷிவர்தன் அவளிடம். சாரி, திடீரென்று ஜம்ப் ஆகிவிட்டது. நடுவில் கொஞ்சம் விஷயங்களை சொல்ல வேண்டியிருப்பதால் ரிவைண்ட் செய்து கொள்ளலாம். அத்தியாயம் 3. போன வருடம் டெல்லியில் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்சில்தான் ரேஷ்மா முதலாக ரிஷிவர்தனை பார்த்தாள். அரங்கத்தில் இருந்த லட்சம் ரசிகர்களில் ஒருத்தியாக அமர்ந்து அவனையே பைனாகுலர்ஸ் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனது தவிக்க ஆரம்பித்தது. ச, என்ன ஒரு கம்பீரம், முகத்தில் தெரிக்கும் ஆண்மை, என்ன ஒரு ஸ்டைல். ரிஷிவர்தன் ஆடாமல் பெவிலியனில் உட்கார்ந்திருக்கும் போதும் இவள் ஆட்டத்தை பார்க்காமல் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் காது குடைவது, தண்ணீர் குடிப்பது, முகம் துடைப்பது என்று எல்லாவற்றையும் ரசித்துக் கொண்டிருந்தாள். ஐ லவ் யூ சோ மச் ரிஷி என்று தன் மனதிற்குள் உரக்க சொல்லிக் கொண்டாள். உடனே உள்ளே, சி, அவன் திருமணமானவன் என்று மனசாட்சி பேசியது. அதனால் என்ன, அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பிருந்தே அவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்று மனசாட்சியை முறைத்தாள். ஆனாலும் ரேஷ்மா என்று மனசாட்சி மேலும் ஏதோ துவங்க ஒரு பிளாஸ்திரி எடுத்து மனசாட்சியின் வாயில் ஒட்டி ஒரு விரல் காட்டி எச்சரித்து விட்டாள். ரிஷியின் மீதான தன் காதலை வெறித்தனமாக வளர்த்து கொள்ள துவங்கினாள் ரேஷ்மா. ரிஷியை நேரில் சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்டேடியத்தில் அதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு விரைந்தாள். அங்கே இவளை மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் ஆட்டோகிராஃப் புத்தகங்களுடன் தவம் இருந்தார்கள். ரிஷி காரை விட்டு இறங்கி நடக்கும்போது அல்லது ஏறிச் செல்வதற்கு முன்பாக அத்தனை பேரும் ஒரே நேரம் அவனை மொய்த்தார்கள். அவளுக்கு இந்த மாதிரியான சந்திப்பு தேவைப்படவில்லை. அவனும் அவளும் மட்டும் சந்தித்து பேச வேண்டும். அதற்கு என்ன வழி என்று யோசித்தாள். எத்தனையோ லட்சம் பேரில் நான் மட்டும் ரிஷியின் மனதில் பதிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த டெஸ்ட் மேட்சின் 2வது இன்னிங்ஸில் எதிர்பாராத விதமாக செஞ்சுரி போட இன்னும் ஒரே ஒரு ரன் தேவை என்கிற நிலையில் 99 ரன்களில் LBW கொடுத்ததில் ரிஷிவர்தன் அவுட் ஆனான். அந்த LBW சர்ச்சைக்குரியதாயிற்று. ரேஷ்மாவுக்கு மட்டுமல்ல, ஸ்டேடியத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தாங்க முடியவில்லை. ரேஷ்மாவுக்கு சட்டென்று அந்த யோசனை உதித்தது. அன்று ஆட்டம் முடிந்ததும் வீரர்கள் திரும்பிய அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு
அவளும் வந்தாள். லிப்டில் அதன் 7வது மாடிக்கு வந்தாள். வெளிப்பட்டு படிகள் ஏறி 8வது மாடியான மொட்டை மாடிக்கு வந்தாள். தான் எடுத்து வந்திருந்த சிறிய மெகாபோனை கையில் எடுத்தாள். மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரின் மேல் ஏறி நின்று கொண்டாள். கீழே பார்க்கவே பயமாக இருந்தது. சதுர சதுரமாய் கார்களின் மண்டைகள். மக்கள் வெறும் தலையாக நடமாடினார்கள். மெகாபோனை முழு வால்யூமிற்கு திருகிக் கொண்டு, ஹலோ, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லோரும் கொஞ்ச நேரம் என்னை கவனியுங்கள். இந்த நட்சத்திர ஹோட்டலின் மொட்டை மாடியிலிருந்து ரேஷ்மா பேசுகிறேன். இன்று நடந்த டெஸ்ட் மேட்சில் இந்திய இளம் புயல் ரிஷிவர்தன் சதமடிக்க கூடாது என்பதற்காகவே அம்பையர்கள் ஒருதலைபட்சமாக LBW கொடுத்து அவுட்டாக்கி விட்டார்கள். இது நியாயமில்லை. இந்த அநியாய தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கிறேன். தவறாக LBW கொடுத்து விட்டதாக அந்த அம்பையர் ஒப்புக்கொண்டு ரிஷிவர்தன் அவுட் இல்லை என்று அறிவித்தாக வேண்டும். 2 மணி நேரம் அதற்கு அவகாசம். இது நடக்கவில்லை என்றால் ரிஷிவர்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நான் இங்கிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். இது நிச்சயம். இதே செய்தியை ரேஷ்மா திரும்ப திரும்ப சொல்வது துவங்க ஹோட்டலுக்கு கீழே கூட்டம் சேர்ந்து பரபரப்பு பற்றி கொண்டது. சிலர் மொட்டை மாடிக்கு விரைந்து அதன் கதவு இந்த பக்கம் அவளால் தாளிடப்பட்டிருப்பதை உணர்ந்து திரும்பிவிட்டார்கள். போலீஸ், ஆம்புலன்ஸ், டெலிவிஷன்காரர்கள், பத்திரிகை அலுவலகங்கள் என்று எங்கும் செய்தி பரவி 10 நிமிடங்களில் அவளை நோக்கி கேமராக்கள் பளிச்சிடத் துவங்கின. அரை மணி நேரத்தில் டிவி கேமராக்கள் வந்துவிட்டன. ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. நகர போலீஸ் துணை கமிஷனர் வந்து தனது மெகாபோனில் அவளை நோக்கி பேசத் துவங்கினார். ரேஷ்மா, நீங்கள் செய்வது நியாயமில்லை. உங்கள் போராட்டத்தை கைவிட்டு இறங்கி வாருங்கள். ரிஷிவர்தனுக்கு வழங்கப்பட்ட அவுட் நியாயமான தீர்ப்பா? அது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டது. சார், என் கோரிக்கையில் நான் தெளிவாகவும் இருக்கிறேன், உறுதியாகவும் இருக்கிறேன். அந்த அம்பையர் இங்கே வர வேண்டும். தன் தீர்ப்பு தவறென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நான் இங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வது உறுதி. இதற்கெல்லாமா தற்கொலை செய்து கொள்வார்கள்? நான் ரிஷிவர்தன் மேல் அத்தனை அபிமானம் வைத்திருக்கிறேன் சார். அவர் செஞ்சுரி அடிப்பார் என்று எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? என்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. அதற்காக தற்கொலையை சிந்திப்பது மிகை ரேஷ்மா. இருக்கட்டும், நான் ரிஷி மேல் வைத்துள்ள அன்பை இந்த தற்கொலை நிரூபிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? இது உணர்வுகளின் வெளிப்பாடு. இதில் லாப நஷ்டம் பார்க்க முடியாது அதிகாரி அவர்களே. இது முட்டாள்தனம் என்று நீங்கள் உணரவில்லையா? நியாயத்திற்காக போராடுவது முட்டாள்தனமா? அம்பையர் வந்து தீர்ப்பை மாற்றுவது என்பது நடக்காத காரியம் என்று உங்களுக்கு புரியவில்லையா? ஏன் நடக்காது? உங்கள் சட்டத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு நிரபராதிக்கு தவறுதலாக தீர்ப்பளிக்கப்பட்டால் அவன் மேல் கோர்ட்டில் தன்னை நிரூபிக்க இடம் இருக்கிறதல்லவா? அது மாதிரி ஏன் அந்த அம்பையர் தன் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடாது? ரெக்கார்ட் செய்த அந்த LBWவை டிவியில் எத்தனை முறை ரீப்ளே செய்தார்கள் தெரியுமா? கமெண்டேட்டர் கூட அம்பையர் தவறு செய்துவிட்டார் என்கிற தொனியில்தான் பேசினார். ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால் 100% எல்லோருமே அந்த LBW தவறான தீர்ப்பு என்றுதான் சொல்வார்கள். இப்போது என்னதான் சொல்கிறீர்கள்? நான் சொன்னதுதான். கொடுத்த அவகாசத்தில் இன்னும் 1 மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது. அதற்குள் என் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நான் குதிப்பது நிச்சயம். என்னை குதிக்க விடாமல் காப்பாற்ற ஏதாவது அதிரடி முயற்சி செய்தால் கெடு நேரத்திற்கு முன்பாகவே குதித்து விடுவேன். என் ரிஷிக்கு நியாயம் கிடைக்க என் உயிரை விடுவதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. போலீஸ் அதிகாரி தன் தொப்பியை கலற்றிவிட்டு மண்டையை சொரிந்து கொண்டார். மற்ற அதிகாரிகளுடன் அவசரமாக கலந்து ஆலோசித்தனர். கிரிக்கெட் போட்டி அமைப்பாளர்களிடமும் அந்த அம்பையரிடமும் ரேஷ்மாவின் கோரிக்கை பற்றி பேசி பார்த்தார். இதென்ன பைத்தியக்காரத்தனம்? அறிவித்த தீர்ப்பை மாற்றுவதற்கெல்லாம் இடமில்லை. இதெல்லாம் மோசமான முன்னுதாரணமாகிவிடும். நத்திங் டூயிங் என்று விட்டார்கள். அதன் பிறகு அதே ஹோட்டலில் தங்கியிருக்கும் ரிஷிவர்தனை சந்தித்தார் உதவி கமிஷனர். மிஸ்டர் ரிஷிவர்தன், அந்த பெண் புத்திசாலியா இல்லை அசடா என்று புரியவில்லை. இது தீவிரமா இல்லை விளையாட்டா என்று புரியவில்லை. ஆனால் ஒரு உயிரை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். உண்மை. இதில் நான் ஏதாவது ஒத்துழைப்பு தர வேண்டுமா சார்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அவள் உங்கள் மீது எக்கச்சக்கமான அன்பும் மதிப்பும் வைத்திருக்கும் ரசிகையாக தெரிகிறது. அதனால் உங்கள் வார்த்தைக்கு நிச்சயம் மதிப்பு தருவாள். நீங்கள் வந்து பேசி பாருங்கள் சார். ரிஷிவர்தனை போலீஸ் ஜீப்பில் பார்த்ததுமே கைப்பிடி சுவர் மேல் நின்று கொண்டிருந்த ரேஷ்மா சுதாரித்தாள். சொல்லுங்கள் ரிஷி, நீங்கள் என்னுடைய உண்மையான ரசிகையா ரேஷ்மா? அதற்கும் மேலே என் மேல் உங்களுக்கு நிஜமான அன்பும் அபிமானமும் இருக்கிறதா? என் வார்த்தைக்கு உண்மையான மதிப்பு தருவீர்களா? நிச்சயமாக. அப்படியென்றால் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுங்கள். அது எப்படி சார் முடியும்? உங்களுக்கு தரப்பட்டது அநியாயமான தீர்ப்பு என்பது உங்களுக்கு தெரியாதா? அது வேறு விஷயம் ரேஷ்மா. இன்னும் ஒரு ரன்னில் செஞ்சுரி அடிக்க இருந்த உங்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்போது எவ்வளவு ஏமாற்றமாக உணர்ந்திருப்பீர்கள். இதெல்லாம் விளையாட்டில் ஒரு பகுதி ரேஷ்மா. உங்களால் வேண்டுமானால் அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியலாம். என்னால் முடியவில்லையே. உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன் ரேஷ்மா.
எனக்காக நீங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தில் குதிப்பதை நினைக்க பெருமையாக இருக்கிறது. ஆனால் என் ஏமாற்றத்தை விட உங்கள் உயிர் முக்கியமானது. இந்த சாதனையை என்னால் மீண்டும் நிகழ்த்திவிட முடியும். ஆனால் உயிர் மீண்டும் கிடைக்குமா? என் சாதனைகள் இன்றோடு முடிந்து விட்டதா ரேஷ்மா? இந்த கிரிக்கெட் வாழ்வில் இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் செய்ய ஆர்வமாக இருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டாமா? ரிஷி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? பத்திரமாக கீழே இறங்கி மொட்டை மாடி கதவை திறந்து கொண்டு இறங்கி வர வேண்டும். நான் போராடியதில் அர்த்தமில்லாமல் போய்விடுமே. இந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டியதே பெரிய சாதனை. அவசியம் என் போராட்டத்தை விட்டுவிட வேண்டுமா? நீங்கள் மதிக்கிற என் வார்த்தைக்கு மரியாதை தருவதாக இருந்தால் நான் சொன்னதை செய்யுங்கள். ரிஷி, உங்கள் வார்த்தையை நான் மீற மாட்டேன். ஆனால் நான் இப்படியெல்லாம் செய்ததற்காக போலீஸ் என் மேல் வழக்கு போடுமா? உங்களை மன்னிக்க ஏற்பாடு செய்கிறேன். அதற்கு நான் பொறுப்பு. கமான், இறங்கி வாருங்கள் ரேஷ்மா. சரி என்று அவள் கைப்பிடி சுவரை விட்டு இறங்க எல்லோரும் ஆர்ப்பாட்டமாய் கைத்தட்டினார்கள். அதற்கு பிறகு ரிஷியின் அறையில் 1 மணி நேரம் அவனுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு புறப்பட்டாள் ரேஷ்மா. ரேஷ்மாவை அருகில் பார்த்த பிறகு அவளின் அழகும் பேச்சும் ரிஷிக்குள் ஒரு புகையாய் நுழைந்தது. அத்தியாயம் 4. ரிஷிவர்த்தன் ரேஷ்மாவின் அந்த தடாலடி அறிமுகத்தில் கொஞ்சம் ஆடித்தான் போய்விட்டான். தற்கொலையே செய்து கொள்ளும் அளவிற்கு அபிமானமா? அதிலும் என்ன ஒரு அழகான இளம்பெண்! என் கிரிக்கெட் வாழ்க்கையின் அத்தனை புள்ளி விபரங்களையும் எப்படி மணி உதிர்ந்து கொட்டுவது போல் கொட்டுகிறாள். எத்தனை ஆர்வமாக என்னை கவனித்து வந்திருக்கிறாள். 89இல் ஹரியானாவில் நடந்த ஒரு போட்டியில் உங்கள் வலது கை நடுவிரலில் பந்து பட்டு துடித்து போய் ரிட்டையர்டு ஹார்ட்டாக பெவிலியனுக்கு திரும்பினீர்களே, அப்போது ஆண்டவனே, பிராக்சர் எதுவும் இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன் தெரியுமா? ச, இப்படி கூட ஒரு அன்பா? வெஸ்ட் இண்டீஸ் மேட்சில் முதலில் உங்களை டீம் கேப்டனாக அறிவிக்க இருந்து கடைசியில் போர்டு தன் முடிவை மாற்றிக்கொண்ட போது நீங்கள் நம்பாவிட்டாலும் சரி, கிரிக்கெட் போர்டு தலைவருக்கு என் செருப்பை பார்சலில் அனுப்பி வைத்து ரிஷியை கேப்டனாக அறிவிக்காத போர்டு ஒழிக என்று கடிதம் வைத்திருந்தேன். ச, இப்படி ஒரு வெறியா? போன வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பம்பாய் வான்கடே ஸ்டேடியத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடின ஒன்டே இன்டர்நேஷனல் மேட்சில் 177 ரன்கள் எடுத்தபோது நம் சுனில் கவாஸ்கரின் ரெக்கார்டை முறியடித்தீர்கள் அல்லவா? அன்றைக்கு எனக்கு 2000 ரூபாய் நஷ்டம். ஏன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கொண்டாட 12 பேரை அழைத்து சென்று பெரிய ஹோட்டலில் விருந்து கொடுத்தால் ஆகாதா? ச, இப்படி ஒரு நினைவாற்றலையா? ரிஷி, நான் உங்களிடம் சற்று வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். ஒரு உண்மை சொல்லவா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்தி படித்த தினம் இரவு முழுக்க உறங்காமல் அழுது கொண்டிருந்தேன். ஏன் என்று தயவு செய்து கேட்காதீர்கள். அதை கேட்பதும் நாகரிகமில்லை, காரணத்தை சொல்வதும் நாகரிகமில்லை. ஏனென்றால் இப்போது நீங்கள் திருமதி கஜலுக்கு மட்டுமே சொந்தம். ச, என்ன ஒரு வெளிப்படையான பேச்சு! ரிஷிவர்த்தன் மனம் தடுமாறியதற்கு ரேஷ்மாவின் அழகு மற்றும் அன்பை காரணமாக சொல்வதை விட அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில் கிடைத்த ஏமாற்றத்தை முக்கியமான காரணமாக சொல்லலாம். ரிஷி திருமணமான 4வது மாதமே தன் இன்னுயிர் நண்பன் இந்திய அணியின் கேப்டன் ராகுலை தனிமையில் சந்தித்து அவன் மடியில் விழுந்து ஓவென்று அழுதுவிட்டான். ரிஷி, ரிஷி, என்ன இது? நான் தப்பு செய்துவிட்டேன் ராகுல். என்ன ஆயிற்று? நான் திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது ராகுல். அதிலும் என்னை விட பல மடங்கு அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு பெரிய எஸ்டேட் முதலாளியின் ஒரே மகளை என் பெற்றோர் தேர்வு செய்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் என் திருமண வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை. இப்படி தன் மன வாழ்க்கையில் நொந்து போய் ஆனால் அதை வெளி உலகத்திற்கு காட்டாமல் ரிஷிவர்த்தன் புழுங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் ரேஷ்மாவின் சந்திப்பு நிகழ்ந்தது. அத்தியாயம் 5. அப்புறம் ரேஷ்மா அவனுக்கு எழுதின முதல் கடிதம். அதிலிருந்து சில வரிகள். ரிஷி, அன்றைக்கு என்னை நான் எவ்வளவு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன் தெரியுமா? நீங்கள் மட்டும் திருமணமாகாதவராக இருந்திருந்தால் அன்று சட்டென்று உங்கள் கன்னத்தில் முத்தமிட்டிருப்பேன். மிக இல்லை, உண்மை. என் உள்மனதின் உணர்வுகள் எதையும் மாற்றாமல் மறைக்காமல் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளட்டுமா? ரிஷி, இந்த பாவி மனது உங்களை ரொம்ப நேசிக்கிறது ரிஷி. நீங்கள் பதிலுக்கு என்னை நேசிக்க முடியாது, கூடாது. ஆனால் நான் உங்களை நேசிக்க அனுமதி அளிப்பீர்களா? இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்கிறீர்களா? ஆமாம், பைத்தியக்காரத்தனம்தான். எப்போதுமே நிஜங்களில் கொஞ்சம் கோணல்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் டெல்லி வரும்போது எனக்கு தெரிவிப்பீர்களா? எனக்காக ஒரே ஒரு மாலையை ஒதுக்குவீர்களா? ஒரு நல்ல ஹோட்டலில் எதிரெதிரே அமர்ந்து உங்களை பார்த்தபடி உங்களோடு பேசியபடி லைட்டாக சாப்பிட வேண்டும். பிறகு உங்களோடு போக்குவரத்து இல்லாத சாலைகளில் அருகருகே நடந்து போக வேண்டும். என் ஆட்டோமேட்டிக் கேமராவில் என்னை நிறுத்தி ஒரு கிளிக் அடிக்க சொல்ல வேண்டும். எனக்கு அந்த கோல்டன் ஈவினிங் கிடைக்குமா ரிஷி? என் ஹாஸ்டலில் என் தனி அறையில் போன் இருக்கிறது ரிஷி. அது எப்போது ஒலித்தாலும் நான் மட்டுமே எடுப்பேன். என் கீழே எழுதியுள்ளேன். விவஸ்தை இல்லாமல் எப்போதும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் இந்த அசட்டு பெண்ணோடு போனில் பேச உங்களுக்கு நேரம் இருக்குமா? நேரம் இருக்கலாம். விருப்பம் இருக்குமா? என் டெலிபோனுக்கு உங்கள் குரலோடு உரசும் பாக்கியம் உண்டா?
அந்த கடிதம் மொத்தம் 9 பக்கங்கள். படித்து முடித்ததும் ரொம்பவும் உஷ்ணமாக உணர்ந்த ரிஷிவர்த்தனின் கை உடனே ரிசீவர் எடுத்தது. ஹலோ மிஸ் ரேஷ்மா ப்ளீஸ். ஹலோ, ரேஷ்மா ஸ்பீக்கிங். மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் மீ? உங்கள் குரல் ரொம்ப இனிமை ரேஷ்மா. இடியட், முதலில் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நாகரிகத்தை கற்றுக்கொள். இரண்டாவது, என் குரல் இனிமையை பாராட்ட ராத்திரி 11 மணிக்கு தூக்கத்தை கலைப்பது கிட்டத்தட்ட வன்முறை. ஐ எம் சாரி, நான் ரிஷிவர்த்தன் பேசுகிறேன். வாவ், இஸ் இட்? நிஜமாகவா? மை குட்னஸ். ரிஷி ரிஷி, ஐ எம் சோ சாரி. உங்களை போய் நான் இடியட் என்று நோ, நான் சொல்லியிருக்க கூடாது. நான் ஒரு முட்டாள், அவசரக்காரி, முன்கோபி. இருங்கள் ரேஷ்மா, உங்கள் கோபமும் தன்மானமும் நியாயமானது. நடு இரவில் போன் செய்தது அநாகரிகம் நம்பர் 1. என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் பேசியது அநாகரிகம் நம்பர் 2. மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான் தான். நோ ரிஷி, நீங்கள் மன்னிப்பு கேட்பதா? என்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ள, என்னிடம் எப்படி வேண்டுமானாலும் பேச உங்களுக்கு உரிமை இருக்கிறது ரிஷி. உங்கள் கடிதம் 4வது தடவை படித்தேன். உரிமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். அப்புறமும் அதென்ன உங்கள் கடிதம்? ரிஷி ப்ளீஸ், நமக்குள் இடைவெளி வேண்டாம். நடுவில் இரும்பு திரையை தொங்க விடாதீர்கள். ஓகே, உன் கடிதத்தை 4வது தடவை படித்தேன். 4 தடவை படிப்பதற்கு அதில் அப்படி என்ன இருக்கிறது? 100% உண்மையான உன் இதயம். இருங்கள் ரிஷி, கிள்ளி பார்த்துக் கொள்கிறேன் இது கனவா இல்லையா என்று. ரேஷ்மா, அடுத்த வாரம் நான் டெல்லி வருகிறேன். நீ குறிப்பிட்ட அந்த கோல்டன் ஈவினிங்கிற்காக. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நானும் காத்திருக்கிறேன். என்னை முழுவதும் விரும்புகிற ஒரு நேச நெஞ்சத்துடன் மனம் விட்டு பேச ஆசையாக இருக்கிறது. காத்திருக்கிறேன் ரிஷி என்றாள் ஹஸ்கியாக. அடுத்த வார ரிஷியின் டெல்லி விஜயத்தில் ஒரு மாலை மட்டுமல்ல, 2 முழு தினங்கள் ரிஷியும் ரேஷ்மாவும் சேர்ந்து காரில் திசை தீர்மானிக்காமல் சுற்றி அலைந்ததில் ரேஷ்மா ரேஷ் ஆனாள், ரிஷி ரிஷ் ஆனான். அதன் பிறகு தினம் டெலிபோனில், தினம் கடிதத்தில், வாரம் ஒருமுறை நேரில் என்று அவர்களின் உறவு நெருக்கமாகி ரேஷ்மாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு ஒரு நாள் சொன்னான் ரிஷிவர்த்தன். ரேஷ், இது சரி தவறு வாதங்களை தாண்டிய உறவு. நீ என்னோடு மேட்சுக்கு வருவதை, வெளியில் சுற்றுவதை கண்காணித்து சில பத்திரிகைகளில் கிசுகிசுக்கள் எழுதிவிட்டார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த காதல் நம் பண்பாட்டுக்கு மீறினதாக இருக்கலாம். ஆனால் என் உள் மனதிற்கு உண்மையாக இருக்கிறேன். தாலி கட்டுவதால் மட்டும் ஒரு பெண்ணின் மேல் காதல் வந்து விடாது ரேஷ். என் மனைவி மேல் எனக்கு இருப்பது நிர்பந்த நேசம். உன்மேல் எனக்கு இருப்பது கட்டுப்பாடற்ற காதல். முறையாக நாம் வாழ்வில் இணைவதற்குள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சகித்துக் கொள்வாயா? எந்த போராட்டத்திற்கும் தயாராவாயா ரேஷ்? சரி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நம் காதலுக்காக என் தாய் நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் தயார் ரிஷ். உணர்ச்சி வசப்பட்டு அவளை தழுவென்று தழுவிய அந்த தினத்தில்தான் முதல் முறையாக தேகங்களும் இணைந்தன. அதற்கப்புறம்தான் கல்கத்தா ஈடன் கார்டனில் ரிஷி சதம் அடித்த போது கேட்பரிஸ் விளம்பரத்தில் போல பாதுகாப்பு ஆசாமிகளை தாண்டி நேராக பிட்சுக்கு ஓடி ரிஷியை கட்டிப்பிடித்து எல்லா கேமராக்களும் உற்று பார்க்க முத்தம் கொடுத்துவிட்டு ரேஷ்மா ஓடி வந்த சரித்திர சம்பவம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகுதான் கஜல் மூச்சிரைக்க தன் மார்புகள் ஏறி இறங்க பிரசுரமான பத்திரிகையை சில ரிஷியின் முகத்தில் வீசி எறிந்து, யார் இந்த விலைமகள் என்றாள். மரியாதையாக பேசு, அவள் என் காதலி. இப்படி சொல்ல வெட்கமாக இல்லை? இப்படி கேட்க உனக்கு உரிமை இல்லை. நான் உங்கள் மனைவி. பெயரளவில் மட்டும்தான், உணர்வில் வரவேண்டும். அது எப்படி? லட்சம் பேர் முன்னிலையில் முத்தம் கொடுக்க வேண்டுமா? அவளோடு நீங்கள் டெல்லியில் சுற்றுவதாக வந்த செய்திகள் எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. எவ்வளவு திமிர் உங்களுக்கு! திமிர் இல்லை கஜல், ஆண்மை. என் பெண்மையை நிரூபிப்பதாக அதே மாதிரி நானும் ஒரு இளைஞனுடன் சுற்றினால் தாராளமாக செய்யலாம், விவாகரத்துக்கு பின்னால். என்னது விவாகரத்தா? எஸ், ஆங்கிலத்தில் டைவர்ஸ் என்பார்கள். காத்திரு, என் வக்கீல் வந்து உன்னிடம் விவரமாக பேசுவார். மிரட்டலா? இல்லை, உண்மை. ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு விவாகரத்தாகி அவர்கள் பிரிந்த தினம் உயிர் நண்பன் ராகுல் பட்டாசு கொளுத்தி எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்தான். ரிஷியின் கையை பற்றி இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த போது நம் தலைவர்கள் எந்த உணர்வில் இருந்திருப்பார்களோ அந்த உணர்வில் இப்போது நான் இருக்கிறேன். நண்பனே, இனிமேல்தான் உன் வாழ்வில் வசந்தம். நீ விரும்பும், உன்னை விரும்பும் ரேஷ்மாவை விரைவில் மணந்து கொண்டு சந்தோஷமாக இரு என்று வாழ்த்தினான். அத்தியாயம் 6. இப்படியாக எல்லாம் நிகழ்ந்து முடிந்ததும் ரிஷி பெங்களூரை விட்டு டெல்லிக்கு குடியேறி உரிமையோடு ரேஷ்மாவுடன் உல்லாசமாய் சுற்றி கொண்டு கிரிக்கெட்டில் தொடர்ந்து சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில்தான் 8 நாடுகள் பங்கு கொள்ளும் ஒன்டே மேட்சுகளை நடத்த லண்டனில் உள்ள டால்பின் மதுபான நிறுவனம் முடிவு செய்தது. அந்த போட்டிகளுக்கு டால்பின் உங்கள் கிரிக்கெட் போட்டி என்று பெயர் சூட்டி போட்டிகளை இங்கிலாந்து, இந்தியா நாடுகளில் நடத்த முடிவு செய்தது. கலந்து கொண்ட நாடுகள் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை, சவுத் ஆப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், பர்மியா மற்றும் கென்யா. லீக் மேட்சுகள் முடிந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் முடிந்து
செமிஃபைனல்ஸ் நிலைக்கு வந்திருக்கிறது போட்டிகள். ஒரு அரையிறுதிப் போட்டியில் விளையாட இருப்பது இந்தியாவும் இலங்கையும். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் விளையாட இருப்பது மேற்கிந்திய தீவுகளும் பர்மியாவும். இந்த 2 மேட்சுகளிலும் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அணிகள் மோதப்போவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில். நிற்க ஓவர் டு இங்கிலாந்து. லண்டனில் இதோ ஆரம்பிக்க இருக்கிற இந்தியா இலங்கை மோதும் முதல் அரையிறுதிப் போட்டியின் தொலைக்காட்சி வர்ணனையாளர் ரவி சாஸ்திரி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு காலை வணக்கம். ரவி சாஸ்திரி பேசுகிறேன். இந்த டால்பின் உலகக்கோப்பை போட்டியில் அதிமுக்கியமான போட்டிகள் 3-2 அரையிறுதிப் போட்டிகளும் இறுதிப் போட்டியும் ஆகும். அதில் ஒரு அரையிறுதிப் போட்டி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய இலங்கை அணிகள் விளையாடுகின்றன. 2 அணிகளும் சமயம் பொருந்திய அணிகள். 2 அணிகளுமே 6 புள்ளிகள் பெற்றிருப்பதால் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு போகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்திய அணியை பொறுத்தவரை வில்ஸ் உலகப் போட்டியில் கல்கத்தாவில் இலங்கை அணியிடம் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. அதற்கு பிராயச்சித்தம் தேடும் வகையில் சிங்கப்பூரில் நடந்த லிங்கர் போட்டியில் இலங்கையை வென்றது. என்றாலும் அதை ஆங்கிலத்தில் நேரோ வின் என்பார்கள். வெறும் 12 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தது. வெற்றி வாய்ப்பை மிக அருகாமையில் தவறவிட்ட இலங்கை அணி இந்த டால்பின் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவை எப்படியும் வென்றுவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. இந்தியாவும் சிங்கப்பூர் வெற்றி குறைந்த ரன் வித்தியாச வெற்றி என்பதால் இந்த அரையிறுதியில் உயிரை கொடுத்து ஆடி ஜெயித்து இறுதிப் போட்டிக்குள் நுழைய ஆர்வமாய் இருக்கிறது. இதோ டாஸ் போடப்படுகிறது. இந்த விளையாட்டரங்கம் முழுவதும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டியில் இலங்கை டாஸ் வின் செய்திருக்கிறது. இலங்கை அணி கேப்டன் முதலில் தன் அணியை பேட் செய்ய சொல்ல போகிறாரா இல்லை இந்திய அணியை பேட் செய்ய சொல்ல போகிறாரா என்பது இப்போது சில வினாடிகளில் தெரிந்துவிடும். இலங்கை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்திருக்கிறது. விளையாட்டரங்கத்தின் VIP பகுதியில் பைனாகுலர்ஸுடன் அமர்ந்திருந்த ரேஷ்மா தன் அணியினருடன் ஃபீல்டிங் செய்ய உள்ளே நடந்த ரிஷிவர்தன் தன்னை திரும்பி பார்த்தபோது உற்சாகமாக கைகளை ஆட்டி வெற்றி என்பது போல முஷ்டியை உயர்த்தி காற்றில் முத்தம் அனுப்பினார். இந்திய கேப்டன் ராகுல் உதவி கேப்டனான ரிஷிவர்தனுடன் ஆலோசனை நடத்தி இலங்கையின் துவக்க ஆட்டக்காரர்களுக்கு ஏற்றபடி ஃபீல்டிங் அமைத்தான். ஆட்டம் துவங்கியது. 10 இவர்கள் முடித்தபோது இலங்கை விக்கெட் எதுவும் இழக்காமல் 92 ஓவருக்கு 9.2 ரன்கள், 3 சிக்சர்கள், 5 பவுண்டரிகள் இந்தியா திணறிப்போனது. 17வது ஓவரில் ராகுல் ரிஷிவர்தனை பவுல் செய்ய சொன்னான். ரிஷிவர்தனின் முதல் ஓவர் மெய்டன் ஓவர். அதன் பிறகுதான் அவர்களின் வேகம் குறைய துவங்கியது. 30வது ஓவர் முடிந்தபோது இலங்கை 4 விக்கெட் இழந்து 217 ரன்கள் எடுத்தது. அந்த 4ல் 2 ரிஷிவர்தனின் விக்கெட்டுகள். அதன் பிறகு இலங்கை விக்கெட் எதுவும் இழக்காமல் 50 ஓவர்களும் விளையாடி 304 ரன்கள் எடுத்தது. 305 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்கிற கொஞ்சம் பிரம்மாண்டமான டார்கெட்டுடன் இந்தியாவின் துவக்க ஆட்டக்காரர்களான ராகுலும் ரிஷிவர்தனும் களத்தில் இறங்கினார்கள். இதோ ரவி சாஸ்திரி ஏதோ சொல்கிறார். இலங்கை அற்புதமாக விளையாடி முடித்திருக்கிறது. 4 விக்கெட்டுகளைத்தான் இந்தியாவில் எடுக்க முடிந்தது என்றாலும் ரிஷிவர்தனை தவிர மற்ற இந்திய பவுலர்கள் இன்றைக்கு அத்தனை திறமையாக செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஓவருக்கு 6 ரன்களுக்கு மேல் எடுத்தாக வேண்டிய ஒரு இலக்கில் இந்தியா தன் ஆட்டத்தை துவக்குகிறது. இந்தியாவின் பேட்டிங்கை பொறுத்தவரை அது ராகுலையும் ரிஷிவர்தனையும் தான் அதிகம் நம்புகிறது. இவர்கள் இருவரும் உறுதியாக நின்று ஆடி ரன்கள் குவித்தாக வேண்டும். இவர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்துவதில்தான் சரியாக இலங்கை அணி இருக்கும். பார்க்கலாம். இதோ ஆட்டம் துவங்க இருக்கிறது. இலங்கையின் முதல் பந்தை சந்திக்க இருப்பவர் ரிஷிவர்தன். வேகம் குறைவாக வந்து அந்த முதல் பந்தை ரொம்ப சுலபமாக ஸ்கொயர் லெக் திசையில் திருப்பி பவுண்டரி அடித்து தன் ஆட்டத்தை துவக்கினான் ரிஷிவர்தன். ரேஷ்மா ஒவ்வொரு பவுண்டரிக்கும் ஒரு முத்தம் தருவதாகவும் செஞ்சுரி அடித்தால் அவளை தொடலாம் என்றும் சொன்னது நினைவுக்கு வந்ததால் சிரிப்பு வந்தது. டிவி கேமராக்கள் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் என்கிற உணர்வு வர புன்னகையை விழுங்கிவிட்டு அடுத்த பந்திற்கு காத்திருந்தான் ரிஷி. அந்த ஆட்டத்தில் ரிஷியும் ராகுலும் அபாரமாக ஆடத் துவங்கினார்கள். 20 ஓவர்கள் முடிந்த பின்னும் இந்த ஜோடியை பிரிக்க முடியவில்லை. ஸ்கோர் இழப்பு எதுவும் இல்லாமல் 137. அதில் ராகுல் 60, ரிஷிவர்தன் 62. எக்ஸ்ட்ராஸ். 27வது ஓவரில் ராகுல் செஞ்சுரி அடித்தபோது ரிஷி 80 ரன்கள். ஆனால் ராகுல் தன் அடுத்த பந்தில் கவனம் தவறியதால் மட்டைக்கும் பந்துக்கும் தொடர்பாகாமல் போய் பந்து 3 ஸ்டம்புகளையும் எகிர வைத்தது. 35வது ஓவரில்தான் ரிஷிவர்தன் செஞ்சுரி அடித்தான். அப்போது இந்தியா 227. 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு. வெற்றிக்கு தேவை 78 ரன்கள். மிச்சம் இருக்கும் விக்கெட்டுகள் 5. மிச்சமுள்ள ஓவர்கள் 15. ஓவருக்கு 5 ரன்கள் எடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை.
நிச்சயம் ஜெயித்து விடலாம் என்று நம்பிக்கை இருந்தபோது இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் முழு திறமையையும் காட்டி வீசத்துவங்க பவுண்டரிகள் அடிக்க இயலாமல் 1-2 தான் எடுக்க முடிந்தது. 44 ஓவர்கள் முடிந்தபோது இந்தியா 261, 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு. ரிஷிவர்தன் 122, 35 பந்துகளில் 44 ரன்கள் எடுக்க வேண்டும். கையில் உள்ள விக்கெட்டுகளோ 2 தான். ரிஷிவர்தனை பவுண்டரி அடிக்க விடாமல் பின்னர்ஸ் மிரட்டி கொண்டிருக்க தாக்கு பிடித்து ஆடினான். 12 பந்துகளில் 27 ரன்கள் எடுக்க வேண்டும் என்கிற நிலையில் மற்றும் ஒரு விக்கெட் விழுந்துவிட்டது. இந்தியாவுக்கு இறுதிக்கு போக 27 ரன்கள், இலங்கைக்கு இறுதிக்கு போக ஒரே ஒரு விக்கெட். இருவரிடமும் உள்ளது 12 பந்துகள். அரசாங்கம் நகத்தை கடித்துக்கொண்டு காத்திருந்தது. அடுத்த 6 பந்துகளில் ரிஷிவர்தன் கடைசி ஆட்டக்காரனாக 9 ரன்களே எடுக்க முடிந்தது. ஆட்டத்தின் கடைசி ஓவர் காத்திருந்தது. 6 பந்துகள், தேவைப்படும் ரன்களோ 13. அந்த பந்துகளை சந்திக்கிற பேட்ஸ்மேன் ரிஷி இல்லை, அஜய் வர்மா என்கிற புதியவன். முதல் பந்தை லேசாக பாயிண்ட் திசையில் தட்டி ஒரு முள் எடுத்து இந்த பக்கம் வந்துவிடச் சொல்லி அவனிடம் சொல்லிவிட்டு வந்திருந்தான் ரிஷிவர்தன். அவன் சொன்னபடி ஒரு ரன் எடுத்துவிட மிச்சம் இருந்த பந்துகளை சந்திக்கும் ரிஷிவர்தன் தன் வியர்வையை துடைத்து கொண்டான். எப்படியும் இந்த முறை பாரதத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற வெறி அவனுக்குள் துடித்து கொண்டிருந்தது. 2வது பந்தை மேலே ஏறி பவுலரின் திசையிலேயே அடிக்க அது ஒரு நீட்டான பவுண்டரி. இன்னும் 4 பந்துகள், தேவையான ரன்கள் 13. 3வது பந்தை தந்திரமாக முதல் ஸ்லிப்புக்கும் 2ஆம் ஸ்லிப்புக்கும் நடுவில் கட் செய்ய அதுவும் எல்லையை தொட்டது. இன்னும் 3 பந்துகள், தேவை 9 ரன்கள். 4வது பந்து வீச்சாளர் வேண்டுமென்றே கொஞ்சம் வைடாக போட அதை நோபால் என்று அம்பையர் அறிவித்தார். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் கூடி தேவை இப்போது 8 ரன்கள். மீண்டும் போடப்பட்ட 4வது பந்தை லாங்கான திசையில் ஒரு சுழற்ற அது சந்தேகமே இல்லாத சிக்ஸர். 2 பந்துகள் 2 ரன்கள். 5வது பந்தை பாயிண்ட் திசையில் பவுண்டரி அடிக்க முயல பந்தோடு மட்டை தொடர்பு கொள்ளவில்லை. நல்ல வேளையாக பந்து விக்கெட்டில் படாமல் விக்கெட் கீப்பரின் கைக்கு போய்விட்டது. இப்போது ஆட்டத்தின் கடைசி பந்து. இதில் 2 ரன்கள் அடித்தால் இந்தியா ஜெயிக்கிறது. 1 ரன் எடுத்தால் டிரா ஆகிறது. ரன் எடுக்கவில்லை என்றால் 1 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஜெயிப்பதாக ஆகிறது. அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று விட்டார்கள். ஒரே ஆரவாரம். ரிஷியே கொஞ்சம் பதட்டமாகி அம்பையரிடம் சைகை காட்டிவிட்டு தன் கிளவுஸை கலட்டிவிட்டு முகம் துடைத்து கொண்டு மீண்டும் அணிந்து கொண்டு தயாரானான். இதயம் வெளியே எகிரி விடுகிற அபாயத்தில், ஒரு டென்ஷனில் கண்கள் கலங்க உதடுகள் ஜெபிக்க நின்றிருந்தாள் ரேஷ்மா. அந்த கடைசி பந்தை பேட்மேன் திசையில் காட்டுத்தனமாக தூக்கிவிட்டான் ரிஷிவர்தன். அது கேட்ச் ஆகுமா இல்லை பவுண்டரி ஆகுமா என்று 3 வினாடிகள் சஸ்பென்ஸாய் எல்லைக்கு அந்த பக்கம் விழுந்து சிக்ஸர் ஆனது. ரிஷிவர்தன் 2 கைகளையும் உயர்த்தி கூச்சலிட்டபடி குழந்தை மாதிரி இங்கும் அங்கும் ஓடினான். ரவி சாஸ்திரி என்ன சொல்கிறார்? நடந்து முடிந்தது இந்தியா வெர்சஸ் இலங்கை அல்ல, ராகுல் அண்ட் ரிஷிவர்தன் வெர்சஸ் இலங்கை. இவர்கள் இருவரும் தான் இந்திய அணியின் முதுகெலும்புகள் என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அற்புதமான வெற்றி இது. ஆக டால்பின் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளும் ஒரு அணி முடிவாகிவிட்டது. இந்தியாவோடு மோதப்போவது மேற்கிந்திய தீவுகளா அல்லது பர்மியாவா? நாளை அது தெரியும். மேற்கிந்திய தீவுகளும் இந்தியாவும் இது போன்ற இறுதிப் போட்டிகளில் இதுவரை 3 முறை சந்தித்திருக்கின்றன. அதில் 2 முறை மேற்கிந்திய தீவுகளும் 1 முறை இந்தியாவும் கோப்பையை கைப்பற்றியுள்ளன. ஒருவேளை இந்தியாவும் பர்மியாவும் இறுதிப் போட்டியில் சந்திப்பதாக இருந்தால் இதுதான் முதல் முறையாக இருக்கும். மைதானத்தில் பரிசளிப்பு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் இங்கே வர்ணனையாளர்கள் அறைக்கு ஒரு சுவாரஸ்யமான விருந்தாளியை வரவழைத்திருக்கிறோம். அவர் ரிஷிவர்தனின் விரைவில் மணக்க இருக்கும் மிஸ் ரேஷ்மா. அவரோடு ஒரு சின்ன உரையாடல் இப்போது. வணக்கம் ரேஷ்மா, இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ரேஷ்மா? சந்தோஷத்தில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறேன். ரிஷியின் இன்றைய ஆட்டம் எப்படி இருந்தது? ஒண்டர்ஃபுல். இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு எந்த நாடு மோதும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கிரிக்கெட்டில் எதையும் கணிக்க இயலாது. நாளை நடக்க இருக்கும் மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் எந்த நாடு ஜெயிக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். சிறந்த வீரர்கள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த நாடு ஜெயிக்க வேண்டும். இது நழுவலான பதில். கொஞ்சம் நேர்மையாக பேசுங்களேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் பர்மிய நாட்டு பெண், பர்மிய நாட்டு பிரஜை. உங்கள் தாய்நாடு வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை இல்லையா? நாளைய போட்டியை பொறுத்தவரை பர்மியா வெல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, எனில் இறுதிப் போட்டியில் நிச்சயமாக இந்தியாதான் வெல்ல வேண்டும். ஏனென்றால் அதில்தானே என் ரிஷி இருக்கிறார். உங்கள் காதலர் உள்ள அணி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் தாய்நாடு தோற்றாலும் பரவாயில்லையா ரேஷ்மா? பார்த்தீர்களா, நீங்கள் என்னை சிக்கலில் மாட்ட வைக்கிறீர்கள். நான் தான் முதலிலேயே சொன்னேனே, சிறந்த அணி ஜெயிக்க வேண்டும் என்று. எங்கள் பர்மியாவின் ஆட்டத்திறமை இந்திய அணியின்
ஆட்டத்திறமையோடு ஒப்பிடும்போது சற்று குறைவானதுதான் என்பது கிரிக்கெட் ரசிகர்கள், விமர்சகர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த உண்மை. இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று நான் சொல்வதை வைத்துக்கொண்டு எனக்கு என் நாட்டின் மீது பற்று கிடையாது என்று நினைத்தால் அது அபத்தம். இது வேறு அது வேறு. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு இந்தியனும் ஒரு பர்மியரும் உயிருக்கு தவிக்கிறார்கள் என்று ஒரு கற்பனையான சூழ்நிலையை வைத்துக்கொள்வோம். அப்போது என்னால் யாராவது ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றால் நிச்சயம் நான் என் பர்மியனைத்தான் காப்பாற்றுவேன். இதுதான் நாட்டுப்பற்று. நன்றி ரேஷ்மா, தங்கள் நிலையை வெகு அழகாக விளக்கினீர்கள். பார்க்கலாம் தங்கள் விருப்பப்படி நாளைய போட்டியில் பர்மியா ஜெயிக்கிறதா என்று. எல்லோரின் கணிப்பின்படியே மேன் ஆஃப் தி மேட்சாக ரிஷிவர்தன் அறிவிக்கப்பட்டான். தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் 17 முத்தங்கள் கொடுத்த ரேஷ்மா அவன் காதருகில், ரிஷ், நீ செஞ்சுரி அடித்து விட்டதால் உனக்கு உரிமை இருக்கிறது, இப்போதே நிறைவேற்றிக் கொள்ள. ஆனால் இன்றைக்கு வேண்டாம் என்றாள். ஏன்? பாவம், நீ ரொம்ப களைப்பாயிருப்பாய் என்று கிசுகிசுத்தவளை ஏய் என்று காதை திருகினான் ரிஷி. அத்தியாயம் 7. ஒரு முழு அத்தியாயம் பாதிக்காமல் மறுநாள் அரையிறுதியில் மேற்கு இந்திய அணியை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இறுதிப் போட்டிக்கு பர்மியா அணி தகுதி பெற்றதை இந்த வாக்கியத்தோடு சொல்லி முடித்து விடலாம். அதைவிட முக்கியமானது பர்மியா அணியின் கேப்டன் மொகென் கெமோ பிரபல பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி. முதல் முறையாக டால்பின் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறீர்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது எங்கள் திறமைக்கான சான்று. இந்தியாவுடன் மோத இருக்கிற இறுதிப் போட்டியின் முடிவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதில் சந்தேகம் என்ன? கோப்பையை கண்டிப்பாக நாங்கள் கைப்பற்றுகிறோம். எங்களை பொறுத்தவரை இதை விளையாட்டுப் போட்டி என்பதை விட ஒரு தன்மான போட்டியாகவும் நினைக்கிறோம். நடக்க இருப்பது கிட்டத்தட்ட ஒரு யுத்தம். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு விளையாடப் போகிறோம். வில்ஸ் கோப்பையை வென்ற இலங்கையை இந்த அரையிறுதியில் வென்றுவிட்ட களிப்பில் இருமாப்பில் இருக்கிற இந்திய அணிக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம். இந்த போட்டி இந்தியாவில் அத்தனை ரசிகர்களையும் உசுப்பிவிட்டது, இந்திய அணியினரையும். ராகுலிடம் ரிஷிவர்தன் சொன்னான். ராகுல் அரையிறுதியில் ஆடியதை விட இன்னும் சிறப்பாக விளையாடி அவர்கள் முகத்தில் கரியை பூச வேண்டும். இறுதிப் போட்டி நிகழ இன்னும் 2 தினங்களே இருக்கிற நிலையில் பர்மியா அணியினரும் இந்திய அணியினரும் சென்னைக்கு விமானத்தில் வந்து வேறு வேறு ஹோட்டல்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தங்க வைக்கப்பட்டார்கள். சென்னையில் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் எப்போதோ விற்று முடிந்து 500 ரூபாய் டிக்கெட்டுகள் 20,000 ரூபாய்க்கு பிளாக்கில் விற்கப்பட்டு கொண்டிருந்தன. 2 அணி வீரர்களும் நெட் பிராக்டிஸில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் ஹோட்டல் தசராவில் தங்கியிருந்த இசை கேட்டபடி பல் துளக்கி கொண்டிருந்த ரேஷ்மாவுக்கு அந்த போன் கால் வந்தது. வணக்கம் ரேஷ்மா, நான் மவேர் பாமியான். என்னை உனக்கு தெரியாது. நான் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கும் ஒரு தொழிலதிபன். உங்கள் நாயகன் ரிஷிவர்தனிடம் உள்ள சொத்துக்களை விட 10 மடங்கு என்னிடம் சொத்துக்கள் உள்ளன. லண்டனில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஜெயித்த பிறகு டெலிவிஷனில் உங்கள் சிறு பேட்டியை காட்டினார்கள். அந்த பேட்டி குறித்துதான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் சம்மதித்தால் 15 நிமிடத்தில் உங்கள் ஹோட்டல் வாசலில் கார் நிற்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகமோ பயமோ இருந்தால் உங்களை உங்கள் அறைக்கு வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து விடுங்களேன். ரூம் நம்பர் தெரியும். இன்னும் 15 நிமிடத்தில் வரலாமா? தலை கலைந்து வாயில் பிரஷ் சகிதம் நைட்டியில் இருக்கும் தன்னை பார்த்து கொண்டே ரேஷ்மா, சரியாக 30 நிமிடம் கழித்து வாருங்கள். ஒரு சின்ன விஷயம், நான் உங்களோடு தனிமையில் பேச விரும்புகிறேன். நான் வரும்போது ஒருவேளை ரிஷிவர்தன் அங்கே இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் அதிகாலையிலேயே பயிற்சிக்கு சென்று விட்டார். மதிய உணவு நேரத்தில்தான் திரும்புவார். திரும்பினாலும் அவருக்கு வேறு அறை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள். அப்படி என்ன ரகசியமா பேசப் போகிறோம்? ஆமாம், பயனளிக்கும் ரகசியம். தோள்களை உயர்த்தி கொண்டு போனை வைத்தாள் ரேஷ்மா. ஆடைகளை களைந்துவிட்டு ஷவரில் அவசரமாக குளித்தாள். சுடிதார் அணிந்து லேசாக ஒப்பனை செய்து கொண்டு ஆர்டர் செய்து வரவழைத்த சிற்றுண்டியை முடித்து செய்தித்தாளை புரட்டிய போது அனுமதி பெற்று உள்ளே வந்தான் மவேர். 50 வயதில் இவள் எதிர்பார்த்திருக்க அவன் 30களில் இருந்தான். உயர்ந்த ரக ஆடைகளில் இருந்தான். கூட 4 பேர் வந்திருந்தார்கள். மவேரின் புன்னகையில் தூய்மை இல்லை. அவன் கண்ணில் கத்தி இருந்தது, சிவந்திருந்தது. லேசான போதையில் இருந்தான். அமர்ந்து அனைவரும் காப்பி அருந்திய பிறகு அவனிடம் மரியாதை நிமித்தம் அனுமதி பெற்று சிகரெட் புகைத்த மவேர், ரேஷ்மா, நீ ஒரு பர்மிய பெண் என்று சொல்லிக்கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லை என்றான் கத்தரித்த வார்த்தைகளில். நீ என்றது ஒரு சாட்டையடியாக இறங்கியது. மிஸ்டர் மவேர், என்ன இது? ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறீர்கள்? தாய் நாட்டை மதிக்க தெரியாத உனக்கு என்ன மரியாதை தர முடியும்? நீ பர்மிய பிரஜை என்பதை மறந்துவிட்டாய். ஒரு இந்தியனை நீ நேசிக்கலாம். அதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அதனால் இந்திய பெண் என்று அர்த்தமல்ல. பல காரணங்களுக்காக வேறு நாடுகளுக்கு சென்று குடியேறலாம், தப்பில்லை. ஆனால் தாய் நாட்டு பற்று இல்லாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. எனக்கு நம் நாட்டின் மீது பற்று இல்லை என்று எப்போது நான் சொன்னேன்? அந்த பேட்டியில்தான். நீங்கள் பேட்டியை சரியாக கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன்.
ஒரு இந்தியனும் பர்மியனும் ஆபத்தில் இருந்தால் நான் பர்மியனைத்தான் காப்பாற்றுவேன் என்று சொன்னேனே, அது ஒரு சமாளிப்பு. இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பர்மியாவும் சந்திக்க நேர்ந்தால் இந்தியாதான் ஜெயிக்க வேண்டும் என்று கூறினாயா இல்லையா? ஆமாம், அதுதான் தவறு என்கிறோம். பர்மிய அணி திறமையை பொறுத்தவரை கொஞ்சம் இந்தியாவை விட குறைவானதுதான் என்றும் குறிப்பிட்டாய். இதெல்லாம் நம் நாட்டை நாமே கேவலப்படுத்திக் கொள்கிற சொல்தான். இவர்களும் இங்கே உள்ள பர்மியர்கள். நாங்கள் அத்தனை பேரும் உன் பேட்டி பார்த்து கொதித்து போய் இருக்கிறோம். இந்த பேட்டியால் பர்மியாவில் எத்தனை லட்சம் பேர் உன்மேல் வெறுப்பை வளர்த்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியாயிருந்த ரேஷ்மா, நான் சொன்னது என் உண்மையான நேர்மையான கருத்து. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் தவிர்த்திருக்கலாம். பேட்டி எடுப்பவர் என் வாயிலிருந்து அந்த கருத்தை சாமர்த்தியமாக வரவழைத்து விட்டார். உங்கள் உணர்வுகள் நியாயமானவை. உங்களைப் போல பலர் மனதளவில் காயப்பட்டிருக்கலாம் என்பது இப்போது புரிகிறது. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு நமது நாட்டின் மீது பற்றில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் தயவு செய்து. எனது பர்மியாவை நான் நேசிக்கிறேன். நான் பிறந்த நாடு, நான் வளர்ந்த நாடு, நான் சகலமும் கற்ற நாடு. என் ஆராய்ச்சி படிப்புக்காகத்தான் இந்தியா வந்தேன். ஆனால் நம் நாட்டுக்கு திரும்பி அங்கேதான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்றாள். இது எல்லாம் பொய் என்றான் மவேர். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நீ ரிஷிவர்த்தனை நேசிப்பது உலகுக்கு தெரியும். நீ அவனை திருமணம் செய்து கொள்ள இருப்பதும் தெரியும். நீ அவனை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவில் அவனோடு வாழும்போது நீ இந்திய பிரஜையாகிவிடப் போகிறாய். யார் சொன்னது அப்படி? நான் ரிஷியை திருமணம் செய்து கொள்ளப் போவது உண்மை. திருமணத்திற்கு பிறகு ரிஷி நம் பர்மியாவுக்கு வந்து அங்கே செட்டில் ஆகி தொழில் துவங்க போகிறோம். நமது நாட்டின் பிரஜா உரிமை ரிஷிக்கு வாங்கித் தரப் போகிறேன். நிஜமாகவா? சத்தியமாக? இதற்கு ரிஷி ஒப்புக்கொண்டாயிற்றா? கிட்டத்தட்ட அவருக்கு தன் தாய் நாட்டை விட்டு வருவதில் கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஆனால் நான் வற்புறுத்தி வருகிறேன். 90% ஒப்புக்கொண்டு விட்டார். விரைவில் உறுதியான முடிவுகள் எடுத்து வெளியிடுவோம். ரிஷி கடைசி நிமிடத்தில் மறுத்தால்? அதற்கு வாய்ப்பில்லை. எனக்காக, என் காதலுக்காக அவர் தன் மனைவியை மிகுந்த போராட்டங்களுக்கு நடுவில் விவாகரத்து செய்ய முன்வந்தவர். தன் பெற்றோர்களை பகைத்து கொண்டு எனக்காக டெல்லி வந்தவர். எனக்காக எதுவும் செய்வார் அவர். மவேர் திரும்பி மற்றவர்களை பார்த்து கொண்டான். அப்படியென்றால் நான் வந்த வேலை அதிக விளக்கங்களுக்கு இடமின்றி முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். என்ன என்றால் புரியாமல். ரேஷ்மா, வெளிப்படையாக பேசுவோம். உனக்கு நம் பர்மிய நாட்டின் மேல் காதல் இருக்கிறது. நமது கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றால் உற்சாகப்படாமல் உன்னால் இருக்க முடியாது. ஆனால் ரிஷிவர்தன் இந்திய அணியில் இருப்பதால் இந்திய அணி மேல் உனக்கு அபிமானம் வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. சப்போஸ் அணியில் ரிஷி இல்லை என்றால் எந்த அணி ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாய்? இதில் சந்தேகம் என்ன? கண்டிப்பாக நமது பர்மிய அணிதான் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவேன். நல்லது ரேஷ்மா, இந்த விளையாட்டுப் போட்டியை ஒரு யுத்தத்திற்கு நிகராக பர்மியர்கள், இந்தியர்கள் எல்லோருமே கருதுகிறார்கள் என்பது உணர்ச்சி பூர்வமான உண்மை. இந்தியன் ஒவ்வொருவனும் பர்மியா தோற்க வேண்டும் என்று வெறியாய் இருக்கிறான். அதே மாதிரி பர்மியனும் இந்தியா தோற்க வேண்டும் என்று வெறியாய் இருப்பதில் தவறில்லை. உனக்கு வரலாறு தெரியாது. பர்மியா இந்தியாவினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. நமது நாடு சிறிய நாடு, போதிய ஆயுத பலம் இல்லாத நாடு. நமது நாட்டை இந்தியா ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. எல்லை பிரச்சனைகளால் ஏற்படும் சிறிய யுத்தங்களில் அதிகம் உயிரிழப்பது நம் நாடுதான். 44 நடந்த யுத்தத்தில் 4 லட்சம் பர்மியர்களை இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளில் பலி கொடுத்தோம். அதெல்லாம் மறந்துவிட முடியுமா? ரேஷ்மா, யுத்தத்திற்கு நிகரான இந்த இறுதிப் போட்டியில் பர்மியா தோற்பது ஒரு பெரிய அவமானம். அது நிகழவே கூடாது. நிகழாமல் தடுக்க தீர்மானித்து விட்டோம். நீ ஒத்துழைக்க வேண்டும். நானா? இதில் நான் என்ன செய்ய முடியும்? முடியும். இந்திய அணி பர்மிய அணியை விட திறமை வாய்ந்தது என்பது மறுப்பதற்கில்லை. இந்த போட்டியில் ஜெயிக்க பர்மியாவின் பலம் அதிகமாக வேண்டும் அல்லது இந்தியா பலவீனப்பட வேண்டும். நேராய் வருகிறேன். இந்தியாவின் 2 முக்கிய தூண்கள் அதன் கேப்டன் ராகுலும் உன் காதலன் ரிஷியும் தான். நடக்கப்போகும் இந்த போட்டியில் அவர்கள் இருவரும் சரியாக ஆடாமல் 10 ரன்களுக்குள் அவுட் ஆகிவிட்டால் மிச்ச அணியை சுலபமாக தகர்த்து பர்மியா ஜெயித்துவிடும். ராகுலும் ரிஷியும் நமக்கு ஒத்துழைக்குமாறு உன்னால் செய்ய முடியும். அதெப்படி முடியும்? உன்னிடம் இருப்பது காதல் என்னும் ஆயுதம், ரிஷியிடம் இருப்பது நட்பு என்னும் ஆயுதம். இந்த ஒத்துழைப்புக்காக அவர்களுக்கு கிடைக்கும் பலன்களை சொல்லிவிடுகிறேன். ரிஷிக்கு பர்மியாவில் குடியுரிமை வாங்கி தருகிறோம். அங்கே விரும்பும் ஊரில் மகத்தான பங்களா ஒன்று தவிர 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அவருக்கு தர தயாராய் இருக்கிறோம். அதே மாதிரி ராகுலுக்கும் 1 மில்லியன் அமெரிக்க டாலருடன் அவர் விரும்பும் நாட்டில் குடியுரிமை வாங்கி தர முடியும். நீ சொன்னால் ரிஷி எதுவும் செய்வான். அதே போல ரிஷி சொன்னால் ராகுல் எதையும் செய்வான். அவர்களின் நட்பு அப்படி. ராகுல் காதலித்து திருமணம் செய்தபோது ஏற்பட்ட சிக்கல்களை தீர்த்து அவர்களை சேர்த்து வைத்தது ரிஷி. இந்திய அணியின் கேப்டன் ஆகிற வாய்ப்பு தனக்கு வந்தபோது அதை ராகுலுக்காக விட்டு கொடுத்தவன் ரிஷி. தவிர நாம் தருவதாக சொல்வதோ மிகப்பெரிய தொகை. அவர்கள் சம்மதித்து விட்டால் பாதி தொகையை உடனே ஏற்பாடு செய்து விடுகிறோம். சுவிட்சர்லாந்தில் ஏதாவது ஒரு பேங்கில் அவர்கள் கணக்கில் தொகை செலுத்தப்பட்டு
அதற்கான அத்தாட்சி அவர்களிடம் சேர்ப்பிக்கிறோம். பிரமிப்புடன் உட்கார்ந்திருந்தாள் ரேஷ்மா. இதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகளா, இல்லை உங்களுக்கு பின்னால் நம் நாட்டின் அரசாங்கம் இருக்கிறதா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லை ரேஷ்மா. இது நிபந்தனை, இது சலுகைகள். இப்போது தெரிய வேண்டியது முடியுமா முடியாதா என்பதுதான். பர்மியா ஜெயிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கும் உண்டு என்றாலும் இப்படியெல்லாம் செய்வது சரிதானா? உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? காதலிலும் யுத்தத்திலும் எல்லா வழிமுறைகளையும் நியாயமாக்க முடியும் ரேஷ்மா. நமக்கு அதிக அவகாசம் இல்லை. நாளை மறுநாள் காலை மேட்ச் துவங்குகிறது. அதற்குள் நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது. இன்றிரவுக்குள் நீ அவர்களிடம் பேசிவிடு. நான் இரவு 11 மணிக்கு தொடர்பு கொள்கிறேன். உன் பதிலை வைத்து நான் ராகுலையும் ரிஷியையும் சந்தித்து மேலும் விவரங்கள் பேச வேண்டும். ஒருவேளை இந்த திட்டத்திற்கு அவர்கள் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வழியும் வைத்திருக்கிறோம். அந்த வழி கொஞ்சம் முரட்டுத்தனமானது. அந்த வழியில் சில உயிர் சேதங்கள் இருக்கலாம். எப்படியும் பர்மியா இதில் ஜெயித்தாக வேண்டும், அது மட்டும் நிச்சயம் என்று புன்னகைத்தமாவே எழுந்து கொண்டான். அந்த புன்னகையில் இப்போது பயங்கரம் இருந்தது. ரேஷ்மாவின் உடல் முழுக்க சிலிர்த்தது. அத்தியாயம் 8. ரேஷ்மா, நீயா இப்படி பேசுகிறாய் என்றான் ரிஷிவர்தன் பதட்டமாக. நான் சொன்னது சரியாகத்தான் படுகிறது ரிஷி. எப்படியும் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் பர்மியாவின் பிரஜையாக போகிறீர்கள். பங்களாவும் 1,00,000 மில்லியன் டாலரையும் அலட்சியப்படுத்துவதற்கில்லை. நீங்கள் இந்தியாவுக்காக எத்தனையோ முறை அற்புதமாக விளையாடி உங்கள் நாட்டுக்கு புகழ் சேர்த்திருக்கிறீர்கள். அதற்காக ஒரு முறை சரியாக விளையாடவில்லை என்பதற்காக உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். விளையாட்டில் ஏமாற்றங்கள் சகஜம் என்றுதான் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் வேண்டுமென்றே அவுட் ஆனீர்கள் என்பது தெரியாதபடி திறமையாக அவுட் ஆக உங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதில்லை. என்ன நீ தீர்மானித்தே விட்டாயா? பர்மியா ஜெயிக்க வேண்டும் ரிஷி. விளையாடி ஜெயிக்கட்டும். திறமை இருந்தால் என்ன உங்கள் பதில்? என் மனசாட்சியை கொலை செய்ய சொல்கிறாயா? உங்கள் மனைவியை விவாகரத்து செய்த போதும், பெற்றோரை விட்டு டெல்லிக்கு எனக்காக வந்த போதும் ஏற்கனவே மனசாட்சியை கொலை செய்து விட்டீர்கள். உயிரில்லாத மனசாட்சியை பற்றி என்ன கவலை? நான் தீர்மானமாக இருக்கிறேன் ரிஷி. உங்களுக்கு நான் வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக நீ வேண்டும் ரேஷ்மா. என் ஒரே உலகம் நீதான். நான் வாழ்வதே உனக்காகத்தான். என் வாழ்க்கை செத்துப் போய்விட்டதாக உணர்ந்தவன் நான். என் வாழ்க்கைக்கு மறுபடி உயிர் கொடுத்தவளே நீதான். நான் வேண்டும் என்றால், என் காதல் வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ராகுலையும் உடன்பட வைத்துத்தான் ஆக வேண்டும். ரேஷ்மா, இது பிளாக்மெயில். எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இது என் நாட்டுக்கு செய்யும் துரோகம் ரேஷ்மா. பல முறை பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். ஒரு முறை துரோகம் செய்தால் என்ன? பல உயிர்களை காப்பாற்றி இருப்பதால் ஒரு உயிரை கொலை செய்ய உரிமை இல்லையா என்று ஒரு டாக்டர் கேட்பதை நியாயம் என்பதா? இந்த உவமான வாதமெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது தர்மம் இல்லை ரேஷ்மா. இந்த டால்பின் போட்டிகள் தர்மத்தை நிலைநாட்ட நடக்கவில்லை ரிஷி. உங்களுக்கே தெரியும், இந்த போட்டி முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியில்தான் நடத்தப்படுகிறது. நடத்தும் நிறுவனத்திற்கு விளம்பரங்கள், டிக்கெட்டுகள் மூலமாக எத்தனை 100 கோடி ரூபாய் வருமானம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நாடுகளுக்குள் நல்லுறவை வளர்ப்பதற்காக துவங்கிய பல நாட்டு போட்டிகள் இப்போது வியாபார சந்தை ஆகிவிட்ட பிறகு ஒரு நல்ல வாய்ப்பை நழுவவிட்டு நீங்கள் மட்டும் ஏன் முட்டாளாக வேண்டும்? ரேஷ்மா, என்னிடம் இல்லாத பணமா? நிறைய சேர்த்து விட்டேன். உங்களுக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு வேண்டும். பணத்தில் திருப்தியடையவே கூடாது. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் பர்மியா இதில் ஜெயிக்க வேண்டும் என்று எனக்கு வெறி ஏற்பட்டு விட்டது. 2 மணி நேரம் இதே ரீதியில் விட்டு கொடுக்காமல் பேசி பேசி, சரி ரேஷ்மா, மீண்டும் என் மனசாட்சியை கொள்கிறேன். உன் காதலுக்காக உன்னை இழக்க நான் தயாராய் இல்லை. இது என் நாட்டுக்கு நான் செய்யும் துரோகம்தான். ஆனால் காதலுக்காக எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்க நான் எம்மாத்திரம்? யாருக்கும் தெரியாத இந்த துரோகத்திற்காக என் வாழ்நாள் முழுவதும் என் மனதின் ஒரு மூலையில் அழுது கொண்டே இருப்பேன் என்பது மட்டும் உண்மை. உனக்காக என் நண்பனையும் விலை பேசுகிறேன். இந்த பாவங்கள் என்னை எப்படி பழி வாங்குமோ தெரியவில்லை. ரொம்பவும் நொந்து கொள்ள வேண்டாம். எடுத்த முடிவு சரியானது என்று பிறகு உணரத்தான் போகிறீர்கள். ரிஷிவர்தன் ராகுலின் அறைக்கு வந்தபோது அவன் டேப்பில் இசை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மட்டும் இருந்தான். என்ன ராகுல், தனியாக இருக்கிறாய்? உன் மனைவி, குழந்தைகள் எங்கே? ஷாப்பிங் போயிருக்கிறார்கள். என்னையும் அழைத்தார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் என்னை அனுமதிக்கவில்லை. நமது சொந்த நாட்டில் நமக்கு என்ன ஆபத்து இருக்கப் போகிறது? பர்மியா அணிக்கு பாதுகாப்பு அளிப்பது நியாயம் என்றவன் டெலிவிஷனை அணைத்து, என்ன ரிஷி, ஏன் ஒரு மாதிரியாய் இருக்கிறாய் என்றான். ராகுல், உனக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்தால் அதை என்ன செய்வாய்? நன்றாக கேட்டாய். முதலில் எனக்கு இருக்கும் 72 லட்சம் கடனை அடைப்பேன். ஒரு நண்பன் சொன்னான் என்று அவசரமாக ஆரம்பித்த பாலித்தீன் இண்டஸ்ட்ரீஸ் பண நெருக்கடி மூச்சு முட்டுகிறது ரிஷி. எதற்கு இப்படி ஒரு கேள்வி? ரிஷி தயங்கினான். தன் விரல்களை பார்த்து கொண்டான். கடகடவென்று சொல்லிவிட்டான். நிலைமையை விளக்கிவிட்டான். ராகுல் தன் சட்டையை பிடித்து உலுக்கி கன்னத்தில் அறையப் போகிறான் என்று ரிஷி எதிர்பார்த்து கொண்டிருக்க அவன் பதில் எதுவும் பேசாமல் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு யோசனையாக புகைத்தான். ராகுல், இப்படி சொல்ல இப்படி கேட்க கேவலமாகத்தான் இருக்கிறது.
ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தன்னை மறந்துவிடச் சொன்னாள் ரேஷ்மா. நான் சிறப்பாக ஆடினால் நம் நாட்டுக்கு வெற்றி, என் சொந்த வாழ்க்கைக்கு தோல்வி வரும். இந்தியா பூரா மகிழ்ச்சியாய் இருக்கும், கொண்டாடும். நான் மட்டும் அழுது கொண்டிருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பா, மறக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு விடுவேன். இதையெல்லாம் யோசித்து பார்த்துதான் நான் பர்மியாவை ஜெயிக்க வைப்பது என்று முடிவெடுத்தேன். என் நட்புக்காக என்னோடு நீ ஒத்துழைப்பாயா ராகுல்? என் காதலுக்காக நீ ஒத்துழைப்பாயா? சிரித்தான் ராகுல். என்ன ராகுல் சிரிக்கிறாய்? உன் காதல், உன் நட்பு, இதையெல்லாம் விட என்னை அசைத்து பார்ப்பது நீ சொன்ன $1 மில்லியன் தான் என்று கண்ணடித்த ராகுல், பார்ட்டி நம்பிக்கையானவன்தானா என்றான். அதிர்ச்சியடைந்து அவனை பார்த்தான் ரிஷி. நீ என்ன சொல்கிறாய் ராகுல்? நீ சம்மதிக்கிறாயா? இத்தனை உடனே நீ சம்மதிப்பாய் என்று நான்... ரிஷி, எப்போதுமே முதல் தடவை மனசாட்சியை கொலை செய்யும் போதுதான் ஏராளமான தயக்கமும் பயமும் இருக்கும். அப்படியென்றால் இதுபோல நான் ஏற்கனவே ஒரு முறை விலை போயிருக்கிறேன் ரிஷி. சொன்னால் அதிர்ச்சியடைய மாட்டாயே. சென்ற வருடம் ஷார்ஜா போட்டி இறுதியில் நான் வெறும் ஒற்றைப்படையில் ரன் எடுத்து அவுட் ஆனதன் பின்னணியில் பணம் இருந்தது. அவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி. என்னால் நம்பவே முடியவில்லை. எல்லாம் சூழ்நிலைகள் நடத்தும் விளையாட்டு ரிஷி. எவ்வளவு பெரிய ஆட்டக்காரன் நீ! இப்படி திடீரென்று விலை போவாய் என்று நீயே எதிர்பார்த்தாயா? சரி விடு, உன் காதலியிடம் சொல்லி அந்த மவேரிடம் பேசிவிடச் சொல். நாம் அவனை ரகசியமாக சந்திக்க ஏற்பாடு செய்ய சொல். பேசியபடி பாதி தொகை நம் பெயர்களில் வங்கியில் போடச் சொல்லு. உனக்கு ஸ்விஸ் வங்கியில் கணக்கு இருக்கிறதா? இல்லை, உனக்கு இருக்கிறதா? இருக்கிறது. என் கணக்கிலேயே உன் தொகையையும் போடச் சொல்லிவிடலாம். பிறகு நமக்குள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். என்ன? இப்படியெல்லாம் பேசவே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்ட ஒரு பெண் வெட்கம் பார்க்க முடியாது, கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்து விட்டோம். பிறகு ஏன் கூச்சம்? அப்புறம் ஒரு விஷயம் ரிஷி. என்ன? நாளை மறுநாள் காலையில் போட்டி துவங்குகிறது அல்லவா? நாளை மாலையில் திடீரென்று உனக்கு வயிற்றுவலி என்று நடி, கொஞ்சம் துடி, மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படு. பத்திரிகையாளர்களிடம் வயிற்றுவலியை பொறுத்து கொண்டு எப்படியும் மேட்சில் விளையாடுவேன் என்று சொல். இதெல்லாம் எதற்கு? முட்டாள், நமது அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் நீ. நமது ரசிகர்கள் இப்போதெல்லாம் என் ஆட்டத்தை கூட அதிகம் நம்புவதில்லை. நான் வெறும் 4 ரன்களில் அவுட் ஆனால் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். ஆனால் நீ அப்படி அவுட் ஆனால் கதிகலங்கி போய்விடுவார்கள். தன் வீட்டில் துக்கம் வந்துவிட்டது போல உணர்வார்கள். முன்கூட்டி இப்படி ஒரு வயிற்றுவலி நாடகம் நடத்தி அது செய்தித்தாள்களில் வந்துவிட்டால் நீ சரியாக ஆடாததற்கு உன் வயிற்றுவலி தொந்தரவுதான் காரணம் என்று சமாதானம் அடைவார்களே ஒழிய ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டார்கள். ராகுல், நீ பயங்கர கில்லாடி. உனக்கு இன்னொரு முகம் இருக்க முடியும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. காதலுக்காக நீ இப்படி கவிழ்வாய் என்று நான் கூடத்தான் கற்பனை செய்யவில்லை ரிஷி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முகம் மட்டுமல்ல, ஏராள முகங்கள் உண்டு. தன் நிலைக்கு தகுந்தபடி அந்தந்த முகங்களை பொருத்திக் கொள்வான் என்ற ராகுல் மற்றொரு சிகரெட் எடுத்துக்கொண்டான். அத்தியாயம் 9. அன்றைய தினம் நள்ளிரவு 1 மணிக்கு ரேஷ்மாவின் அறையில் ரிஷியும் ராகுலும் மவேரை சந்தித்து பேசினார்கள். ராகுல் வங்கி கணக்கு எண்ணை கொடுத்தான். மவேர் ஒருவேளை இந்தியா டாஸ் வின் செய்தால் பர்மியாவை முதலில் பேட் செய்ய சொல்ல வேண்டும் என்றும், ரிஷிவர்தன் பவுலிங் செய்யும் போது பவுண்டரி அடிப்பதற்கு தோதாக பந்து போட வேண்டும் என்றும், இந்தியா பேட்டிங் துவங்கும் போது இருவரும் 10 ரன்கள் தாண்டுவதற்குள் தப்பு செய்து அவுட் ஆகிவிட வேண்டும் என்றும் நிபந்தனைகளை தெளிவுபடுத்தினான். மறுநாள் மாலை ரிஷிவர்தன் ராகுல் சொல்லிக் கொடுத்தபடி வயிற்றுவலி நாடகம் நடத்தினான். பிரபலமான மருத்துவமனையில் அவனுக்கு ஸ்கேனிங் முதலான எல்லா சோதனைகளும் செய்து பார்த்து பயப்பட எதுவுமில்லை என்றார்கள். வேதனை முகத்துடன் நிருபர்களிடம் ரிஷி பேசினான். என் தாய் நாட்டுக்காக விளையாடும் போது என் உயிரே போனாலும் மகிழ்ச்சிதான். பயப்பட எதுவுமில்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டாலும் காரணம் புரியாத இந்த வயிற்றுவலி என்னை தொல்லைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் பொறுத்து கொண்டு முழு கவனத்துடன் நாளை விளையாடுவேன். அன்று இரவு ரேஷ்மா அவனிடம் கேட்டாள். ரிஷ், என் மேல் கோபமா? நான் உங்களை நேசிக்கிறேன். அதைவிட 10 மடங்கு என் நாட்டை நேசிக்கிறேன். அதனால்தான் உங்களை வற்புறுத்தி விட்டேன். பரவாயில்லை ரேஷ்மா, நான் என் நாட்டை நேசிக்கிறேன். அதைவிட 10 மடங்கு அதிகமாக உன்னை நேசிக்கிறேன். அதனால்தான் சம்மதித்தேன். மறுநாள் மதியம் 2:30 மணி. சென்னை சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் 1 இன்ச் இடைவெளி இல்லாமல் தலைகள் தலைகள் தலைகள். டால்பின் உலகக்கோப்பை மைதானத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு அலங்கார மேடையில் அழகான கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. எல்லா திசைகளிலும் விளம்பரங்கள். ரசிகர்கள் குளிர்பான நிறுவனம் தந்த காகித நெற்றி தொப்பிகள் அணிந்து பவுண்டரி சிக்சர்களின் போது தூக்கி பிடித்து காட்ட 4 என்று ஒரு புறமும் 6 என்று ஒரு புறமும் அச்சடித்த காகிதங்களை வைத்துக்கொண்டு உற்சாகம் கரைபுரல அந்த டே அண்ட் நைட் இறுதிப் போட்டியை காண காத்திருந்தார்கள். முழு நீளத்திற்கு ஜூம் லென்ஸ் பொருத்தின கேமராக்களோடு ஒரு திசையில் பத்திரிகை புகைப்படக்காரர்களும் ஆங்காங்கே டிவிக்காரர்களும் தயாராயிருந்தன.
ராகுவின் மனைவியும் 2 குழந்தைகளும் ஹோட்டல் அறையில் இருந்தபடி டிவியில் மேட்ச் பார்த்து கொள்வதாய் சொல்லிவிட்டதால் ரேஷ்மா மட்டும் புறப்பட்டு விஐபி பகுதியில் அமர்ந்திருக்க 2 வரிசை தள்ளி அமர்ந்திருந்த மவேர் அவளை பார்த்து புன்னகைத்தான். ராகுல் கொடுத்த கணக்கில் $1 மில்லியன் அமெரிக்க செலுத்தப்பட்டு ஃபேக்ஸில் பெறப்பட்ட அதற்கான அத்தாட்சியை காலையிலேயே ரேஷ்மாவிடம் கொடுத்திருந்தான். அம்பையர் நாணயத்தை சுண்ட தயாரானார். அவரை சுற்றி 2 அணி வீரர்களும் ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். யார் பூ யார் தலை என்று தீர்மானித்ததும் நாணயம் சுண்டப்பட டாஸில் ஜெயித்ததற்கே ஹோ என்று குதித்தார்கள் பர்மியா அணியினர். தாங்கள் முதலில் பேட் செய்வதாய் அறிவித்தார்கள். சற்று நேரத்தில் பர்மியாவின் துவக்க ஆட்டக்காரர்கள் பிட்சுக்கு நடந்தார்கள். ராகுல் தனது அணியினரை ஃபீல்டிங் நிலைகளில் நிறுத்தினான். ஆட்டம் துவங்கியது. ரிஷிவர்தன் சுழல்பந்து வீச்சாளன் என்பதால் 20 ஓவர்கள் தாண்டித்தான் அவனுக்கு ஓவர்கள் கொடுப்பது வழக்கம். இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள் தங்கள் திறமையை காட்டினாலும் பர்மியாவின் வீரர்கள் வெறியோடுதான் ஒவ்வொரு பந்தையும் விளையாடினார்கள். முதல் 5 ஓவர்களில் எந்த சிக்ஸும் எடுக்காமல் வெறும் 17 ரன்கள் மட்டுமே எடுத்த அந்த துவக்க ஆட்டக்காரர்கள் 6வது ஓவரில் இருந்து விளாச துவங்கி 15வது ஓவரில் விக்கெட் இழப்பு ஏதுமின்றி பர்மியா 104. ஆனால் அதற்கு பிறகு ஸ்பின்னர்களிடம் திணற துவங்கிவிட்டார்கள். 22 ஓவரில் 129, 3 விக்கெட் இழப்புக்கு. முதல் முறையாக இதுவே லேட் என்று நினைத்து கொண்ட ரிஷி முதல் பந்தை பேட்ஸ்மேன் தொடவே முடியாதபடி டைட்டாக போட்டு அடுத்ததை வாகாக போட அது பவுண்டரியாகியது. அந்த ஓவரில் 14 ரன்கள் கொடுத்தான் ரிஷிவர்தன். அடுத்த ஓவர் வேறு ஒரு பவுலர் போட்ட பிறகு மீண்டும் ரிஷி போட தயாராக ராகுல் வேறு ஒரு பவுலருக்கு பந்தை கொடுத்துவிட்டு இவனிடம் வந்து, காரணமாகத்தான் உனக்கு தரவில்லை, உன்னை காட்டி கொடுத்து விடும் போல தெரிகிறது. 2வது உன் வயிற்றுவலி நாடகம் நம்பும்படியாக இருக்க வேண்டும். ஒரு ஓவர் போட்டதில் வயிற்றுவலி அதிகமாகி விட்டதாக மேனேஜரிடம் சொல்லிக் கொள்ளலாம், ஓகே என்றான். ரிஷி தலையசைத்தான். 35 ஓவர்கள் முடிந்தபோது 167, 7 விக்கெட் இழப்புக்கு என்று பர்மியா ஆடியது. 50 முடிந்தபோது பர்மியா 268, 9 விக்கெட் இழப்புக்கு. ரவி சாஸ்திரி தன் கருத்தை சொல்ல துவங்கினார். இதோ இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு ஆச்சரியம் நமக்கு தெரிகிறது. வழக்கமாக ராகுலும் ரிஷிவர்தனும் தான் துவக்க ஆட்டக்காரர்களாக செல்வார்கள். இப்போது உள்ளே சென்றிருப்பது அவர்கள் இல்லை. ஜெயசிங்கும் தமிழக ஆட்டக்காரரான ரங்கராஜனும் அனுப்பப்பட்டு உள்ளார்கள். இந்த மாற்றத்திற்கான காரணம் புரியவில்லை. வயிற்றுவலி காரணமாக ஓய்வு தேவைப்பட்டு 2வது அல்லது 3வது ஆட்டக்காரராக ரிஷிவர்தன் அனுப்பப்படலாம். ராகுல் ஏன் போகவில்லை என்பது தெரியவில்லை. ஆட்டப்பகுதியில் உட்கார்ந்திருந்த ராகுலிடம் ரிஷிவர்தன் காதோடு கேட்டான். 2வதாக நான் போனால் வயிற்றுவலிக்காக ஓய்வு எடுப்பதாக நினைப்பார்கள் என்றாய், சரி. ஆனால் நீ ஏன் போகவில்லை ராகுல்? என்னதான் துரோகம் செய்வது என்று முடிவெடுத்தாலும் இந்தியா ஜெயிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு உடனடியாக ஏமாற்றம் தர மனதில்லை ரிஷி. இந்தியா கொஞ்சம் ரன்களாவது எடுக்கட்டும், அதன் பிறகு நீயும் நானும் போய் அவுட் ஆகி வரலாம். நீ சொல்வதிலும் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது. அத்தியாயம் 10. இந்தியாவின் ஆட்டம் துவங்கியது. ஜெயசிங்கிற்கும் ரங்கராஜனுக்கும் தாங்கள் திடீரென்று துவக்க ஆட்டக்காரர்களாக அனுப்பப்பட்டதில் எக்கச்சக்கமான பெருமிதம். தங்களுக்கு தரப்பட்ட மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்திய அணியில் ராகுல், ரிஷிவர்தன் இந்த 2 பேரை விட்டால் நல்ல பேட்ஸ்மேன் என்று வேறு யாரையும் சொல்ல முடியாது என்கிற மக்கள் கருத்தை இந்த ஆட்டத்தில் மாற்றிக்காட்ட வேண்டுமென வைராகியம் கொண்டார்கள். எந்தவித ஆரவாரமோ பதட்டமோ இல்லாமல் நிதானமாக ஆடத் துவங்கினார்கள். 10 ஓவர்கள் முடிந்திருந்த நிலையில் இந்தியா விக்கெட் இழப்பு ஏதுமின்றி 62 ரன்கள் சேர்த்திருக்க மவேர் தன் அருகில் இருந்தவனிடம் கிசுகிசுத்தான். ராகுல் எடுத்த முடிவு தப்போ? ரன் ரேட் பிரமாதமாக இருக்கிறது. இந்த 2 பேரையும் பிரிக்க முடியாமல் நமது அணி திணறுகிறது பார். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 12வது ஓவரில் ஜெயசிங் அடித்த பந்தை பவுலரே தாவி பிடித்துவிட இந்தியாவின் முதல் விக்கெட் வீழ்ந்தது. அடுத்த ஆட உள்ளே ரிஷிவர்தன் நடக்க கரகோஷம் அலை அலையாய் எழுந்தது. ரிஷி அப் அப் என்று கத்தினார்கள். ரிஷிவர்தன் தான் சந்தித்த 2 அடுத்தடுத்த பந்துகளை பவுண்டரியாக்கி அரங்கம் முழுக்க ஆர்ப்பரிக்க வைத்தான். 3வது பந்தில் 2 ரன்கள் எடுத்தான். ரவி சாஸ்திரி கமெண்டரியில், ரிஷிவர்தன் தன் வழக்கமான ஆட்டத்தை அட்டகாசமாக ஆரம்பித்திருக்கிறார். 3 பந்துகளில் இரட்டை இலக்கத்திற்கு வந்துவிட்டார். அவர் இப்போது 10. இதோ 4வது பந்தை சந்திக்கிறார். அவுட். ரிஷிவர்தன் அவுட். அந்த பந்தை மிடான் பகுதியில் தூக்கி அடிக்க மிகவும் சுலபமான கேட்ச் அது. அந்த பந்து தடுத்தாடப்பட வேண்டிய பந்து. அதை அடிக்க முயன்றிருக்கவே கூடாது. பொறுமையாக ஒவ்வொரு பந்தையும் பார்த்து ஆடக்கூடிய ரிஷிவர்தன் இப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம். இந்தியா 34 ரன்களுக்கு தன் 2வது விக்கெட்டை இழந்திருக்கிறது. 3வது ஆட்டக்காரராக உள்ளே வருவது ராகுல்.
இல்லை, மன்னிக்கவும், அது ராகுல் இல்லை, மகேஷ் வர்மா. இன்றைக்கு இந்திய கேப்டன் பேட்டிங் ஆர்டரை ஏன் இப்படி மாற்றி இருக்கிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது என்றார். ரிஷி அவுட் ஆனதும் ரேஷ்மா மவேரை பார்த்தாள். 2 பேரும் புன்னகைத்துக் கொண்டார்கள். மவேர் தனக்கு அருகில் இருப்பவருடன் உற்சாகமாக கைகுலுக்கினான். இந்தியா மோசமான ரன்களுடன் இந்த மேட்சில் தோற்பதை தவிர்ப்பதற்காக ராகுல் திட்டமிட்டு நடக்கிறான். இந்தியா போராடி பார்த்து தோற்றது போல ஒரு எண்ணத்தை உருவாக்கத்தான் பேட்டிங் ஆர்டரை மாற்றியிருக்கிறான். தனக்கும் தன் அணிக்கும் கெட்ட பெயர் வராமல் நினைத்ததை சாதிக்க நினைக்கிற அவன் உண்மையிலேயே கில்லாடிதான் என்றான் ரகசியமாக. மகேஷ் வர்மாவும் ரங்கராஜனும் அற்புதமாக ஆடத் துவங்கினார்கள். 25 ஓவர்கள் முடிந்தபோது இந்தியா புதிய விக்கெட்டுகள் எதையும் இழக்காமல் 132 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு. 32வது ஓவரில் இந்தியா 164 ரன்னில் இருந்தபோது மகேஷ் வர்மா அவுட் ஆனான். அப்போது ரங்கராஜன் 86 ரன் எடுத்திருந்தான். இப்போது ராகுல் விளையாட உள்ளே சென்றான். இந்தியா ஜெயிக்க 18 ஓவர்களில் 105 ரன் எடுக்க வேண்டும் என்கிற நிலை. ராகுல் 1 ரன் எடுத்து எதிர்முனைக்கு சென்று ரங்கராஜனை ஆடவிட்டான். அடுத்த ஓவரிலும் முதல் பந்தை தொட்டு 1 ரன் எடுத்து மிச்ச பந்துகளை ரங்கராஜனை ஆட செய்தான். ரங்கராஜனிடம் இவர்களுக்கு நடுப்பிச்சில் சந்திக்கும் போது நீ செஞ்சுரி அடிப்பது முக்கியம், அதே சமயம் 1 ரன் அடிக்காதே, 2 ரன்களாக அடி என்றான். 30வது ஓவரில் ரங்கராஜன் சதம் போட்டபோது இந்தியா 181 ரன்கள், ராகுல் 3 ரன்கள். இன்னும் 15 ஓவர்கள் 83 ரன்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்த ஓவரிலேயே ரங்கராஜனை ரன் அவுட் ஆக்கி 4வது விக்கெட்டை கைப்பற்றினார்கள். பர்மியாவின் ஆதரவாளர்கள் கூட்டமாக இருந்த பகுதியில் பர்மியாவின் கொடிகளை அசைத்து குதித்தார்கள். இந்தியா அவுட் என்று எழுதி டிவி கேமராவுக்காக பிடித்தார்கள். மவேர் தன் நண்பனிடம், இதான் ராகுல் அவுட்டாக சரியான நேரம், மீதி உள்ள 5 விக்கெட்டுகளையும் சுலபமாக சாய்த்து விடுவார்கள் நம்ம ஆட்கள் என்றான். அடுத்த ஓவரில் இருந்து ராகுல் இதுவரை கட்டை போட்டு கொண்டிருந்தவன், ஒவ்வொரு ரன்னாக நொண்டிக் கொண்டிருந்தவன் ஆவேசமாக விளையாடத் துவங்கினான். ஒரு ஓவரில் 3 பவுண்டரிகள் அடித்தான். மவேர் முகம் சிவந்தான். தன் செல்லுலார் போனை எடுத்தான். தன் அணியினருடன் இருந்த ரிஷிவர்த்தனை அழைத்தான். ரிஷிவர்த்தன் தன் செல்லுலார் போனை எடுத்து காதில் வைத்து கொண்டான். ரிஷி, என்ன ஆயிற்று ராகுலுக்கு? என்ன நம் ஒப்பந்தம்? 10 ரன்னுக்குள் ஏன் அவுட் ஆகவில்லை? அதுதான் எனக்கும் புரியவில்லை மவேர். இதோ ட்ரிங்க்ஸ் போகிறது, போ, அவனுடன் பேசு, விபரம் தெரிந்து சொல். பேச்சு மாறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று சொல். சரி, பேசிவிட்டு வந்து உன்னிடம் தகவல் தருகிறேன். குளிர்பான வண்டி உள்ளே செல்ல ரிஷிவர்த்தன் விரைந்து சென்றான். தன் முகத்தை கழுவிக் கொண்டிருந்த ராகுலிடம் வந்து அவனை மற்றவர்களிடம் இருந்து விலக்கி நடத்தி, என்ன ராகுல், என்ன உன் திட்டம் என்றான் கிசுகிசுப்பாக. ஜெயிப்பதாக திட்டம் என்றான் ராகுல். என்ன உளறுகிறாய்? போடா முட்டாள், காதலை சொல்லி நீ விலை போனது போல என்னையும் விலை போக சொன்னாயே, எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் உனக்கு? என்னை எவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டாய்? எனக்கு இந்த பேரையும் புகழையும் பெற்று தந்தது இந்த கிரிக்கெட், அதற்கு நான் துரோகம் செய்வதா? நோ, உலகம் எங்கும் எத்தனை கோடி ரசிகர்கள் ஆட்டத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேரையும் முட்டாள் அடிப்பதா? பின்னே ஏன் ஒப்புக்கொண்டாய்? நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வேறு வன்முறை முயற்சிகள் நிகழும், அதை தவிர்க்க நினைத்தேன். ரிஷிவர்த்தன் இல்லை என்றாலும் இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியும் என்று உனக்கும் உலகத்துக்கும் நிரூபிக்க நினைத்தேன். நமது அணி வீரர்கள் ஒவ்வொருவரிடமும் இந்த போட்டியில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று வைராகியம் ஏற்படுத்தினேன். ஜெயசிங்கிடமும் ரங்கராஜனிடமும் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். பேர் வாங்கிக் கொள்வது உங்கள் சாமர்த்தியத்தில் இருக்கிறது என்று ஊக்குவித்து அனுப்பினேன். வேண்டுமென்றே பேட்டிங் ஆர்டரை மாற்றினேன். வேண்டுமென்றே பவுலிங்கில் 1 ஓவருக்கு மேல் தரவில்லை. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அவுட் ஆக போவதில்லை, அடித்து நொறுக்கப் போகிறேன். போய் உட்கார்ந்து இந்தியா ஜெயிப்பதை வேடிக்கை பார், போ. என்றால் எதற்காக பணம் வாங்கினாய்? அதை பற்றியும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். ராகுல் மீண்டும் கிளவுஸ் அணிந்து கொண்டு பிட்சுக்கு நடக்க குழப்பமான மனநிலையில் திரும்பிய ரிஷி ஓரமாக சென்று தன் செல்லுலார் போன் எடுத்து மவேரை தொடர்பு கொண்டான். எல்லாம் சொன்னான். மவேர், ராகுல் எடுத்து சொன்னதும் தான் எனக்கும் நான் செய்தது முட்டாள்தனம் என்று புரிகிறது. ரேஷ்மாவை எப்பாடுபட்டாவது நான் சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். சொன்னபடி நான் அவுட் ஆகிவிட்டேன் என்பதால் அவள் என்மேல் கோபப்பட வாய்ப்பில்லை. உன்னிடம் பெற்ற தொகையை திருப்பி கொடுத்து விடுகிறோம். இந்தியா ஜெயிக்கட்டும். கொதித்து போன மவேர், என்னடா 2 பேருமாக சேர்ந்து கொண்டு விளையாட்டு காட்டுகிறீர்களா? இந்த மவேர் அத்தனை முட்டாள் இல்லை, பார் என்ன செய்கிறேன் என்று. இந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்க கூடாது என்றான். தன் போனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தன் அருகில் இருந்தவன் காதுகளில் ஏதோ கிசுகிசுக்க அவன் உடனே எழுந்து பரபரப்பாக வெளியேறினான். இங்கே ஆட்டம் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருந்தது. ராகுல் அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தாலும் எதிர்முனையில் 3 விக்கெட்டுகள் முடிந்துவிட்டன. 42 ஓவர்கள் முடிந்த நிலையில்
இந்தியா 24 ரன்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு. மிச்சமிருப்பது 8 ஓவர்கள் அல்லது 48 பந்துகள். கையில் உள்ள விக்கெட்டுகள் 3. எடுக்க வேண்டிய ரன்கள் 60. 45வது ஓவர் முடிந்தபோது மேலும் ஒரு விக்கெட்டை இந்தியா இழந்திருக்க ராகுல் தைரியம் இழக்காமல் நின்றான். இப்போது இன்னும் 30 பந்துகள், எடுக்க வேண்டிய ரன்கள் 36. கையில் இருப்பது 2 விக்கெட்டுகள். இந்த சமயத்தில் குளிர்பான வண்டி உள்ளே நுழைந்தது. மவேரின் நபர் பரபரப்பாக திரும்பி வந்தவன் ஒரு கவரை மவேரிடம் கொடுக்க, அதை பிரித்து பார்த்த மவேர் திருப்தியாக புன்னகைத்து ரேஷ்மாவிடம் சென்றான். அந்த கவரை கொடுத்து சுருக்கமாக பேசினான். அவள் அதிர்ந்தாள். அந்த கவருடன் ரிஷிவர்த்தனை நோக்கி விரைந்தாள். அடுத்த நிமிடம் ரிஷிவர்த்தன் மைதானத்துக்குள் சென்றான். ராகுலை தனியாக ஒதுக்கினான். ராகுல், என் தவறை நான் உணர்கிறேன். நான் எடுத்த முடிவுக்கும் செய்த செயலுக்கும் தலை குனிகிறேன். ஆனால் நாம் மவேரிடம் சிக்கிவிட்டோம். அவன் இத்தனை பயங்கரமானவன் என்பதை உணராமல் போய்விட்டோம். இதோ பார். அதற்குள் தன் ஆளை அனுப்பி எத்தனை விரைவாக காரியங்களை சாதித்து விட்டான். ரிஷிவர்த்தன் காட்டிய கவருக்குள் இருந்து போலராய்ட் கேமராவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியே எடுத்து பார்த்த ராகுல் அதிர்ந்தான். அதில் ராகுலின் மனைவியும் 2 குழந்தைகளும் கட்டி போடப்பட்டிருக்கும் நிலையில் இருந்தார்கள். அவர்கள் வாய்களில் பிளாஸ்திரி ஒட்டப்பட்டிருந்தது. கடவுளே, என்ன இதெல்லாம்? போன ட்ரிங்க்ஸ் இடைவேளையில் நீ என்னிடம் சொன்னதை மவேரிடம் சொன்னேன். அவன் உடனே இப்படி இறங்கிவிட்டான். இப்போது அவன் நிபந்தனை இதுதான். அடுத்த ஓவரில் நீ அவுட் ஆகி தீர வேண்டுமாம். அடுத்த 6 பந்துகளில் நீ அவுட் ஆகவில்லை என்றால் தன் செல்லுலார் போனில் ஹோட்டலில் இருக்கும் தனது நபருக்கு தகவல் கொடுப்பானாம். உன் மனைவி 2 குழந்தைகளையும் அவன் உடனே தீர்த்து விடுவானாம். ராகுல், நமக்கு வேறு வழி இல்லை இப்போது. எனக்காக, பணத்துக்காக இல்லை என்றாலும் உன் குடும்பத்துக்காக நீ விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாவம், உன் குடும்பம் என்ன செய்தது? எதற்காக அனாவசியமாக அவர்கள் உயிரிழக்க வேண்டும்? ராகுல், நீ நிபந்தனைப்படி அடுத்த ஓவரில் அவுட் ஆகி வந்துவிடு. ராகுல் பிரமை பிடித்தவன் போல நின்றான். குளிர்பான வண்டி மைதானத்தை விட்டு வெளியேற துவங்க ஒரு இயந்திரம் போலத்தான் பிட்சுக்கு நடந்தான் ராகுல். ரிஷிவர்த்தன் காட்டிய புகைப்படம் அவனுக்குள் கலக்கியது. ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களை பார்த்தான். இத்தனை பேரையும் நான் ஏமாற்றுவதா? இங்கு தவிர உலகம் முழுக்க டெலிவிஷன்கள் முன்பாக காத்திருக்கும் கோடிக்கணக்கானவர்களுக்கு துரோகம் செய்வதா? என்ன சொன்னான் பர்மியாவின் கேப்டன்? இதை நாங்கள் விளையாட்டாக நினைக்கவில்லை, ஒரு யுத்தமாக நினைக்கிறோம் என்றானே. நாம யுத்தத்திற்கு போக வேண்டாம். ஆனால் யுத்தம் என்று வந்துவிட்டால் அதில் ஜெயித்துத்தானே காட்ட வேண்டும். இது என் ஒருவன் பிரச்சனை இல்லை, இந்தியாவின் மான பிரச்சனை. நிபந்தனைப்படி இந்த ஓவரில் நான் அவுட் ஆகிவிட்டால் மிச்சமுள்ள கடைசி விக்கெட்டை எடுக்க அவர்களுக்கு ஒரு முழு ஓவர் கூட தேவைப்படாது. நிச்சயம் இந்தியா தோற்றுவிடும். அது சரியா? ஆனால் என் மனைவி, என் குழந்தைகள். யுத்தம் என்கிற சிந்தனை வந்த பிறகு குடும்பத்தை பற்றி நினைத்து கலங்குவதா? போர் முனையில் நமது இராணுவ வீரர்கள் எத்தனை லட்சம் பேர் வைராக்கியமாக போரிட்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தன் உயிரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நடக்குமா? கவலைப்படுவார்களா? வெற்றி வெற்றி வெற்றி, அது ஒன்றுதானே லட்சியமாக இருக்கும். அப்படி இருப்பவன்தானே சுத்தமான வீரன். விளையாட்டில் ஈடுபடுபவர்களையும் வீரர்கள் என்றுதானே அழைக்கிறார்கள். பெயரளவில் வீரன் என்பதா? என்ன வித்தியாசம்? அது போர் முனை, இது விளையாட்டு முனை. இரண்டிலுமே நாட்டின் பேரும் அடங்கி இருக்கிறது. இரண்டிலுமே முழு திறமை காட்டியாக வேண்டும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சட்டென்று ராகுலுக்கு அந்த யோசனை தோன்றியது. அம்பையரிடம் 1 நிமிடம் என்று சைகை காட்டிவிட்டு யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று அடித்தொண்டையில் கத்தினான் ராகுல். உடனே அத்தனை டிவி கேமராக்களும் அவன் பக்கம் திரும்பின. ஸ்டம்ப்ஸுக்கு அடியில் ஒரு மைக் பொருத்தப்பட்டிருப்பதால் தரையை பார்த்து உச்ச குரலில் பேசினான் ராகுல். இந்த போட்டியில் இந்தியாவை தோற்கடிக்க சதி நடக்கிறது. VIP பகுதியில் 3வது வரிசையில் 7ஆம் நம்பர் இருக்கையில் அமர்ந்துள்ள தொழிலதிபர் மவேரை பிடியுங்கள். ஹோட்டல் தாராவில் அறை எண் 609 என் குடும்பத்தை கட்டி போட்டு அந்த புகைப்படத்தை காட்டி நான் அவுட் ஆக வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். முடிந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். நான் விளையாடத்தான் போகிறேன். பந்தை எதிர்கொள்ள ராகுல் தயாராக. அரங்கத்தில் ஒரே பரபரப்பு. திடுதிப்பென்று ராகுல் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காததால் ஸ்தம்பித்து போன மவேர் அவசரமாக எழுந்து நழுவ அவனை உடனே அடக்கி ஒடுக்கினார்கள் காவல்துறையினர். ஹோட்டல் தசராவுக்கு காவல் படை விரைந்தது. இங்கே ரிஷிவர்த்தன் முகம் கலவரமாகியது. ரேஷ்மா குழப்பமுற்றாள். ராகுல் விலாச துவங்கினான். எந்த ஓவரில் அவன் அவுட் ஆக வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதோ அந்த ஓவரில் அவன் எடுத்த ரன்கள் 189. இன்னும் 24 பந்துகள், 17 ரன்கள். அடுத்த ஓவரிலும் பந்துகளை ராகுலே சந்திக்க முதல் பந்து ஒரு சிக்சர், இன்னும் 11 ரன்கள். 2ஆம் பந்து ஒரு சிக்சர், இன்னும் 5 ரன்கள். 3ஆம் பந்து, அதுவும் சிக்சர். இறுதிப் போட்டி உலகக்கோப்பையில் இந்தியா வென்றது. ராகுல் தரையில் விழுந்து பாரத மண்ணை முத்தமிட்டான். பாதுகாப்பை மீறி ரசிகர்கள் அவனை நோக்கி ஓடினார்கள். ராகுல் பெவிலியனுக்கு வர அவனை எதிர்கொண்டு கண்ணீருடன் தழுவிய ரிஷிவர்த்தன், ராகுல்,
உன் குடும்பத்தை காப்பாற்றி விட்டார்கள். நீதான் வீரன் ராகுல், நீதான் வீரன் என்றான். தனி அறையில் போலீஸ் அதிகாரிகளும் நிருபர்களும் ராகுலை சூழ்ந்து கொள்ள ராகுல் கனைத்து கொண்டான். மவேர் ரேஷ்மா மூலம் ரிஷியையும் என்னையும் விலைக்கு வாங்க திட்டமிட்டான். ரேஷ்மாவிடம் தாய்நாட்டு பற்றை தூண்டிவிட்டு பணத்தாசையும் காட்ட அவள் ரிஷிவர்த்தனை தன் காதலால் மடக்க முயன்றாள். ரிஷி என்னை வந்து சந்தித்தான். என்ன செய்யலாம் என்று ஆத்திரப்பட்டான். நானும் ரிஷியுமாக சேர்ந்து திட்டம் போட்டோம். மவேரின் திட்டத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் வேறு வன்முறையில் அவன் ஈடுபடலாம் என்பதால் அவனை முறையாக ஆதாரங்களுடன் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதாலும் நாங்கள் இருவரும் அவன் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருவதாக பொய் சொன்னோம். சுவிஸ் வங்கியில் என் நண்பனின் கணக்கு எண்ணை கொடுத்து அதில் பணம் போட செய்தோம். இதோ அவர்கள் போட்டதற்கான அத்தாட்சி நகல்கள். ஆனால் இங்கு ஆட்டக்களத்தில் அவனுக்கு ஒத்துழைப்பதில்லை என்ற தீர்மானத்தில் இருந்தோம். ஆனால் பாவம் ரிஷிவர்த்தனுக்கு நேற்றிலிருந்து வயிற்று வலி பிரச்சனை இருந்ததால் அவனால் சரியாக பந்தும் வீச முடியவில்லை, சரியாக கவனம் செலுத்தி விளையாடவும் முடியவில்லை. இயல்பாகவே அவன் 10 ரன்களில் அவுட் ஆகிவிட்டான். ஆனால் மவேர் தன் ஒப்பந்தப்படி ரிஷி தானாக அவுட் ஆகி இருப்பதாக நினைத்து மகிழ்ந்தான். நான் களத்தில் இறங்கி இந்தியாவை ஜெயிக்க வைப்பது என்று வெறியோடு விளையாட ரிஷி மூலம் புகைப்படம் அனுப்பி தன் மிரட்டலை தெரிவித்தான். அதன் பிறகுதான் என்ன ஆனாலும் சரி, அவனை காட்டிக் கொடுத்துவிட்டு தொடர்ந்து விளையாடலாம் என்று தீர்மானித்து செயல்படுத்தினேன். ராகுல் பேச பேச ரிஷிக்கு தொண்டை அடைத்தது. ச, என்ன ஒரு நண்பன் இவன்! கேவலமாக நடந்து கொண்ட என்னை உணர வைத்ததோடு நிற்காமல், என்னை வெட்கி தலை குனிய வைத்ததோடு நிற்காமல், என்னை காட்டிக் கொடுக்காமல் காப்பாற்றி விட்டானே. ஹோட்டல் தனியறையில் கண்ணீரோடு ராகுலை தழுவிய ரிஷி, நீ கிரேட் ராகுல், உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும், எனக்கு செத்து விடலாம் போல் இருக்கிறது என்றான். விடு, மனம் தடுமாறுவது இயல்பு. இனி நம் தேசத்திற்கு எதிராக நினைத்து கூட பார்க்காதே. உள்ளே வந்த ரேஷ்மா, ரிஷி என்னை மன்னித்து விடுங்கள், தன் குடும்பமே போனாலும் சரி என்று நிமிர்ந்து நின்ற ராகுலின் நாட்டுப்பற்றுக்கு முன்பாக சதி செய்தாவது என் நாடு ஜெயிக்க வேண்டும் என்று கேவலமான முறையில் என் நாட்டுப்பற்றை வெளிக்காட்டிய எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கள் ரிஷி, உணர்ந்து விட்டேன். உங்கள் தண்டனை என்னை மறப்பதாக மட்டும் தயவு செய்து இருந்துவிடக் கூடாது ப்ளீஸ் என்றாள். அவன் உன்னை மறக்க தயாரான நபர் என்றால் அதை எப்போதோ செய்திருப்பானே ரேஷ்மா. இனி காதலை ஒரு கருவியாக்கி மனசாட்சியுடன் விளையாடாதே என்றான் ராகுல். தலைகுனிந்து நின்றார்கள் ரேஷ்மாவும் ரிஷியும். முற்றும்.